நாம் தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் ட்ரேடிங் சைக்காலஜி, ட்ரேடிங் சிஸ்டம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே தியரி சம்மந்தமானது மட்டும்தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். அது சம்மந்தமான ப்ராக்டிக்கல் ஓரியன்டான விஷயங்களை நம்ம இங்கே பார்க்கறதில்ல. ஸோ எனவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை பார்க்குறவங்க இது வெறும் ஒரு 20% டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் ஒரு கிளாஸ் ரூம் மாடலில் இதில் இருக்கும். மற்றது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். அதை முழுசாக தெரிஞ்சுக்காம நீங்கள் தயவு செய்து எக்காரணம் கொண்டும் இதில் வர்ற ஒரு வீடியோ பார்த்து கூட நீங்கள் ரியலாக பணத்தை போட்டு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தயவு செய்து ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதை ஒரு தொழிலாக முழுசாக பண்ணுறதுக்கு இங்கே நம்ம சொல்லி கொடுக்குற இந்த டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் பத்தாது. இது வரைக்கும் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு 20% விஷயங்கள் தான். ஃபவுண்டேஷன் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அடிப்படை விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள புரிஞ்சுங்களா? ஸோ அந்த அந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். நான் இது சொல்கிற மாதிரி இது ஃபவுண்டேஷன் பாயிண்ட்ஸ் தான். ஒரு கட்டடம் கட்டுறோம்னா பேஸ்மெண்ட் போடுறோம், ஃபவுண்டேஷன் போடுறோம் இல்லையா? அது சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். அது மட்டும் கட்டடம் கிடையாது. வெறும் ஃபவுண்டேஷனை போட்டுட்டு அதில் குடியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சுற்றி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், மேலே ரூஃப் போடணும், அதை டெக்கரேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரியான இதுதான் இங்கே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வெறும் 20% தான். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ட்ரேட் எடுத்தேன், அங்கே ப்ராஃபிட்டில் முடிச்சிட்டேன், இத்தனை ட்ரேடு ப்ராஃபிட்டாக முடித்தேன், அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு சந்தோஷம்தான். பட் ரியலாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னா நீங்கள் மார்க்கெட் ஸ்மூத்தாக இருக்கும்போது அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும்போது சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது மட்டும் பத்தாது. மார்க்கெட் ஸ்மூத்தாக இருக்கும்போது இது ஓகே தான். பட் மார்க்கெட் ரஃப்பாக பயங்கரமாக வால்டாலிட்டியோட ஏதாவது ஒரு பக்கம் உடைச்சிட்டு போச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன மாதிரி முதல்ல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்? உங்கள் மனநிலை ட்ரேட் எடுத்த மாதிரியே அந்த ட்ரேடு நெகட்டிவில் போகும்போதும் அதே மனநிலை இருக்குமா? ஸோ அப்படி இது சார்ந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் நன்றி. இதில் என்ன சொல்கிறோன்னா அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு முறைப்படி இந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டு இதை நீங்கள் நீண்ட காலத்தில் ஒரு லாபத்தோடு தொடர்ந்து நீங்கள் பண்ணுறது தான் இந்த சேனலோட நோக்கம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் டெக்னிக்கல் விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் முழுசாக இதை தொழிலாக பண்ணணும்னு நீங்கள் தயவு செய்து நினைக்க வேணாம். சரியா? நம்ம இப்போ பிட்காயினோட தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கடந்த ஒரு 4-5 நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணலை. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இல்லைன்னா நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த இந்த சாப்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதெல்லாம் ஓரளவு நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 ஹவர் சார்ட்லேருந்து சார்ட்டை நம்ம ரீசெட் பண்ணி வச்சுருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் லோ எங்கே இருக்கோ அந்த லோவிலேருந்து அதிகபட்சம் ஹை எங்கே இருக்கோ அந்த ஹையை கனெக்ட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இப்போ இது பையர் கொண்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் பையர் கொண்டு போனது இப்போ செல்லர் கொண்டு வந்தது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட 50% வரைக்கும் கவனிங்க. செல்லர் கொண்டு வந்துட்டு கொண்டு போக முடியாமல் ஃபர்தராக கொண்டு போக முடியாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக மேலே பையர் இப்போ கண்ட்ரோல் எடுத்து மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ இது ஏற்கனவே கொண்டு வந்தது, புரியுங்களா? கொண்டு போனது, இது கொண்டு வந்துட்டு இருக்கிறது. இது கொண்டு வந்ததுன்னு சொல்ல முடியாது, கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், இதை தாண்டி கூட கொண்டு வரலாம். அதான் சொன்னேன், இது பாஸ்ட் டென்ஸு, இது ப்ரெசன்ட்ஸு, இது முடிஞ்சு போன மார்க்கெட்டு, இது கரண்ட் மார்க்கெட், இது ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு சொன்னோம், இது கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு சொன்னோம். இது பேட்டர்னுக்கும் ப்ரீவியஸ் பேட்டர்ன் அனாலிசிஸ், கரண்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ் வரும். கேண்டிலுக்கும் ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ், கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் வரும். இது எல்லாமே முடிஞ்சு போனது கரண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்டுக்கும் முடிஞ்சு போனது கரண்ட் ட்ரெண்ட் அது வரும். முடிஞ்சு போன மார்க்கெட்டை மார்க்கெட் 30% ஃபாலோ பண்ணும். 30% மார்க்கெட்டில் முடிஞ்சு போன மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்கும். 70% மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட்டை தான் ஃபாலோ பண்ணும். ஆனால் அதுக்கோட பேஸ் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா அதோட அஸ்திவாரமே முடிஞ்சு போன மார்க்கெட் தான்.
அடுத்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆனுங்கிறதுக்கான 30% அஸ்திவாரமே என்னது முடிஞ்சு போன மார்க்கெட் தான். ஆனால் அந்த 30% அஸ்திவாரத்தை வச்சுக்கிட்டு மார்க்கெட் இப்படி தான் இருக்குன்னு 100% நினைக்கக்கூடாது. கரண்ட் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி 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 மீத இருக்கிற 70% நம்ம என்ன பண்ணணும், அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதனால தான் சொன்னேன், வெறும் 10% 20% விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இதை முழுசா இப்படி தான் இருக்கும்னு நினச்சி நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அப்போ இதில் வந்து டெக்னிக்கலுங்கிறது வெறும் 20% தான். மிச்சம் 80% ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, ட்ரேடிங் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முழுசாக கற்றுக்காம, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. உங்களோட சப்கான்ஷியஸில் இதெல்லாம் ஸ்டோர் ஆகி தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதை வந்து ஒரு தொழிலாக பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் நான் நிறைய இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதை தாண்டி 50% வரைக்கும் செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த 50% தாண்டி கீழே வந்தால் எங்கே வரலாம், இந்த பேஸுக்கு வரலாம். அப்போ இதை தாண்டி இந்த பேஸுக்கு நடியில் இவ்வளோ கேப் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, வேணா இதை 0.75 எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அடுத்த ஃப்ரேம் அப்கிரேட் பண்ணி போனோன்னா 4 ஹவர்ஸ். இப்போ 4 ஹவர்ஸில் அதிகபட்ச லோ இங்கே இருக்குது, அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. அப்போ இந்த லோவில் இருந்து இந்த ஹை வரைக்கும் பையர் கொண்டு போயிருக்காங்க. அப்போ இப்போ செல்லர் கொண்டு வந்தால் எது வரைக்கும் கொண்டு வருவாங்க, இப்போ நமக்கு 75 வேண்டாம் இருக்கட்டும், நம்ம ஒரு ஐடியாவுக்கு இருக்கட்டும். அப்போ இந்த 1 ஹவரோட ஹை அண்ட் லோவுக்கு பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ அதோட 50% மார்க்கெட் நிற்குது. அப்போ அதை உடைச்சா 1 ஹவரோட 75 to 100 இந்த பவுண்டரிக்கு வந்துடும். அந்த 75 100ல் தான் பார்த்தீங்கன்னா 4 ஹவரோட 50% இருக்குது. தெளிவாக தெரியுதுங்களா? அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இன்னும் அப்கிரேட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது. அப்போ 4 ஹவரோட 50% வந்து எந்த இடத்துல இருக்குது, இந்த சோர்ஸுக்கிட்ட தான் 4 ஹவரோட 50% இருக்குது. அப்போ இதையும் தாண்டி போனால் என்ன நடக்கும், இதையும் தாண்டி போனால் டேயோட அதிகபட்ச லோவும் இங்கே தான் இருக்குது, லோவுக்கு அப்புறம் அதிகபட்ச ஹை இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அதிகபட்சம் இந்த இடத்த மார்க்கெட் உடைச்சா மட்டும்தான் ஃபர்தராக இது ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ டேயை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, அதிகபட்சம் லோ அண்ட் ஹை இல்லை, அதிகபட்சம் ஹை அண்ட் லோ தான் இருக்குது. அப்போ டேயை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஹை இந்த இடத்துல இருக்குது, அதிகபட்சம் லோ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது என்ன விஷயம், இது வந்து இந்த 50% வந்திருக்கு இப்போ 1 ஹவரில். இப்போ வராமல் போச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த ஹையை உடைச்சதுன்னா அடுத்து இந்த டேயோட 50% லைன் மேலே இருக்கு இல்லையா, அங்கேயே பையர் கொண்டு போயிடுவாங்க. இப்படி மார்க்கெட்டில் இந்த 2 விஷயம்தான் இருக்கும். எந்த ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் ஒன்று வி பேட்டர்ன் இருக்கும் அந்த டைம் ஃப்ரேமில், இல்லைன்னா ஏ பேட்டர்ன் இருக்கும். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, டேயை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது, அதிகபட்ச லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ஹை அண்ட் லோ செல்லர் கொண்டு வந்து பையர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வி பேட்டர்னாக இருக்குது. இதே நீங்கள் பாருங்கள் 4 ஹவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள், அதிகபட்சம் ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதிகபட்சம் லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ லோ அண்ட் ஹை. இப்போ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் பையரோட இன்வால்மெண்ட்டில் இருந்து செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 1 ஹவரும் அதே மாதிரி தான், பையரோட இன்வால்மெண்ட் இருந்து செல்லர் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வரும்போது 1 ஹவரோட 50% வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதை தாண்டினா அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்ன இருக்கணும், 4 ஹவரோட 50% வரைக்கும் வரணும். அப்போ 4 ஹவரோட 50% வரைக்கும் வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முடிஞ்சு போன மார்க்கெட்டில் 50%ங்கிறது என்னது, ஓவர் வேல்யூ. 50% கீழே உள்ளது அண்டர் வேல்யூ. ஓவர் வேல்யூவில் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கும். மார்க்கெட்டோட டெப்த் எப்படி இருக்கோ ஸ்ட்ரக்சர் அதுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் லேயராக தான் இருக்கும். டெப்த்னா என்ன, ஸ்ட்ரக்சர்னா என்ன, லேயர்னா என்ன, எல்லாம் போயிட்டு பழைய வீடியோவில் தெளிவாக இருக்குது. பிளேலிஸ்டில் இருக்கிற அந்த பழைய வீடியோவில் போய் பாருங்கள், இது எல்லாத்துக்கும் தெளிவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயராக தான் வரும். பட் இதை உடைச்சதுன்னா என்ன நடக்கும், இதோட டெப்த்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியராக இருக்கும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா என்ன அர்த்தம், தொடர்ந்து 3 பச்சை கலர் கேண்டில் அது இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஆஃப் கிரீடு. அப்போ கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா தொடர்ந்து 3 சிகப்பு கலராக இருக்கும். அப்போ என்ன ஆகும், வேகமாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ரீச் பண்ணும். அதாவது என்ன அர்த்தம், 1 ஹவரோட 50% வந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணும், 4 ஹவரோட 50% இங்கே இருக்குது. அப்போ இங்கே வரணும்னா தொடர்ந்து என்ன நடக்கும், 1 ஹவர் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து பெரிய பெரிய கேண்டிலாக என்ன அர்த்தம், இந்த ஹையில் இருந்து இந்த லோ வரைக்கும் இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் எவ்வளோ பெரிய சிகப்பு கலர் கேண்டில் போட்டிருக்காங்களோ அதை விட பெரிய கேண்டிலாக 2 3 4ன்னு போட்டு இந்த இடத்த வந்து ரீச் பண்ணும். இந்த மாதிரி ரீச் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். கரெக்டாக? சரி, இப்போ நம்ம இதெல்லாம் கிளியராக பார்த்துட்டோம். இது 1 ஹவரோட 50% நிற்கிது, இதை உடைச்சா 4 ஹவர்.
அப்போ 4 ஹவருக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டே இருக்கு. டேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்கு, டேயோட பேட்டர்ன் என்ன இருக்கு, வி பேட்டர்னா இருக்கு. ஸோ அப்போ வி பேட்டர்னா என்ன அர்த்தம், செல்லர் கொண்டு வந்து பையர் கொண்டு போயிட்டு இருக்குது. செல்லர் கொண்டு வந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. செல்லரோட கண்ட்ரோல் மார்க்கெட்ல முடிஞ்சு பையரோட கண்ட்ரோல்ல மார்க்கெட் இருக்கு. அதான் வி பேட்டர்ன். ஏ பேட்டர்னா என்ன, பையரோட கண்ட்ரோல் மார்க்கெட்ல முடிஞ்சு செல்லரோட கண்ட்ரோல்ல. இப்போ ஏ எப்படி எழுதுவோம், கீழ இருந்து மேல ஒரு கோடு போட்டு மேல இருந்து கீழே ஒரு கோடு போடுவோம். அப்படிதானே ஏ எழுதுவீங்க, கீழ இருந்து மேல ஒரு கோடு போட்டு மேல இருந்து கீழே ஒரு கோடு போடுவீங்க. அப்படிதானே ஏ எழுதுவீங்க. ஒன் செகண்ட், அப்படிதானே ஏ எழுதுவோம். அப்போ பையரோட கண்ட்ரோல்ல இருக்கு, செல்லரோட கண்ட்ரோல்ல வருது. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஏ இப்படி தான் எழுதுவோம். வி எப்படி எழுதுவோம், முதல்ல மேலே செல்லரோட கண்ட்ரோலில் வந்து மார்க்கெட்டு பையரோட கண்ட்ரோலில் போகிறது. அப்போ பையரோட கண்ட்ரோல் முடிஞ்சு செல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இது ஏ பேட்டர்ன். செல்லரோட கண்ட்ரோல் முடிஞ்சு பையரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் ரன் ஆயிருச்சு அப்படின்னா இது என்னது இது வந்து வி பேட்டர்ன். அப்போ மார்க்கெட் வந்து டேயை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, செல்லரோட கண்ட்ரோல் முடிஞ்சு பையரோட கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு. அப்போ இது மேலே போனால் இது வரைக்கும் போகணும், இதோட 50% வரைக்கும் போகணும். இப்போ கிளியராக புரியுதா. சரி, இது மேலே போகிறதுக்கு முன்னாடி ஃபியூல் போடணும்னு சொன்னேன். அப்போ கீழே போட்டால் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க. அப்போ கீழே போட்டால் இப்போ இதில் என்ன, இங்கே என்ன இருக்குது, 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் இப்போ பையரோட கண்ட்ரோல் முடிஞ்சு இப்போ செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இது எது வரைக்கும் வரணும், இதோட 50% வரைக்கும் வரணும். அப்போ இந்த இடத்துல கீழே வந்துச்சுன்னா இதை உடைச்சதுன்னா ஃபியூல் போட்டால் என்ன வரைக்கும் போகும், இங்கே வரைக்கும் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ 1 ஹவருக்கு இன்னும் டவுன் கிரேட் பண்ணி வருவோம். அப்போ 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், பையரோட கண்ட்ரோல் முடிஞ்சு செல்லரோட வரைக்கும் வந்துருச்சு. அப்போ செல்லரோட 50% வரைக்கும் பையர் கொண்டு போன தூரத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதை தாண்டி கொண்டு வந்தாங்கன்னா இதோட சோர்ஸுக்கே வந்துடுவாங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி ஈஸியாக வரைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் மேலே போனால் எங்கே அடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே வந்தால் அடுத்து எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அதோட பவுண்டரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓரளவு பெரிய பெரிய ஃப்ரேமில் நீங்கள் பண்ணீங்கன்னா அப்கிரேட் டவுன் கிரேட் வந்து ஓரளவு லாங் டேர்ம் டிஸ்டன்ஸு மிட் டேர்ம் டிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 5 மினிட்டு 15 மினிட்டு 1 ஹவர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து இதே நீங்கள் விஷயத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் மைக்ரோ ஷார்ட் டேர்மில் அடுத்து எங்கெல்லாம் மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு நிஃப்டியில் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன ஃப்ரேம்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பழைய சாப்டரில் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே போய் பாருங்கள். ஒரு பிட்காயின் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் பார்க்கணும், கோல்டில் பண்ணுறீங்கன்னா என்னென்ன ஃப்ரேம்லாம் பார்க்கணும், அதோட டைம் ஃப்ரேம் என்ன, ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் போயிட்டு பழைய இதில் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். புரியுதா. கவனிங்க, நான் மறுபடியும் கூட இதை ஒரு தடவை சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக அடுத்த விஷயத்துக்கு போகிறேன், உங்களுக்கு புரியும். அப்போ முதல்ல அதிகபட்சம் 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு, 1 ஹவரில் பையர் கொண்டு போன தூரம் முடிஞ்சு பையரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் முடிஞ்சு செல்லரோட கண்ட்ரோலில் வந்து அதோட 50% வரைக்கும் வந்துட்டாங்க. இனி மார்க்கெட் இதை கீழே உடச்சி கீழே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணணும், இதை உடச்சி லோ வச்சு கீழே வரணும். அப்போ கீழே வந்தால் எது வரைக்கும் வரணும், அடுத்து 4 ஹவரோடது. 4 ஹவரோட கண்ணுக்கு தெரிஞ்சு பையர் கொண்டு போய் முடிச்சு இப்போ செல்லர் கொண்டு வர்றாங்க. அப்போ 4 ஹவர் எங்கே வரும், இதை உடைச்சா இந்த 4 ஹவரோட 50% வரணும், கீழே வர வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் வந்து இப்போ ஃபியூல் போட்டிருக்கு 1 ஹவரில். இப்போ 1 ஹவரில் இதை உடைச்சா மட்டும்தான் இங்கே வரும், இல்லைன்னா மறுபடியும் என்ன ஆகும், இதை உடைச்சதுன்னா எங்கே போகும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டேயோடது போகிறோம். டேயோடங்கிறது பையரோட கண்ட்ரோல் முடிஞ்சு செல்லரோட கண்ட்ரோல் வரல, செல்லரோட கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு முடிஞ்சு போன மார்க்கெட் செல்லரோடது, கரண்ட் மார்க்கெட் பையரோடது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அதிகபட்சம் ஹையர் லோவுக்கு இதை ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணும்போது இதோட 50% மேலே இருக்குது. அப்போ மேலே போனால் எங்கே போகணும், இதோட 50% இங்கே போகணும். கீழே வந்தால் எங்கே வரணும், 50% லைன், இதோட 50% லைன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ லாங் டேர்மாக மார்க்கெட்டு இதை உடச்சி சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் கீழே போக முடியும். கவனிங்க, இதை உடச்சி சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் கீழே இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இதை உடச்சி மேலே மெயின்டைன் பண்ணி ஒரு 3 நாள் மெயின்டைன் பண்ணிச்சுன்னா கட்டாயம் இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இதை உடச்சி இன்னும் குறிப்பிட்ட பார்க்குறதுக்கு என்னது, இது 3 நாளில் என்ன நடக்கும்னு தெரியறதுக்கு அடுத்த 4 மணி நேரத்தை 12 மணி நேரத்தில் என்ன நடக்குதோ அதுதான் அடுத்த 3 நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 12 மணி நேரத்தில் இதை பார்த்து அடுத்த 12 மணி நேரத்தில், அதாவது என்ன அர்த்தம், 12 மணி நேரத்தில் இதுக்கு கீழே வந்து 3 கேண்டில் 4 மணி நேரம் கேண்டில் மெயின்டைன் பண்ணி அடுத்த 12 கேண்டிலுக்குள்ள அடுத்த 12 + 12 24 மணி நேரத்துக்குள்ள இதை தாண்டி போகாமல் இருந்தால், முதல்ல இதை தாண்டி வந்து 3 4 ஹவர் கேண்டில் மெயின்டைன் பண்ணி அடுத்து 4 ஹவர் கேண்டில் 3 கேண்டில் இதை தாண்டி போகாமல் இருந்து இதை தாண்டி வந்து இதை தாண்டி வராமல் இருந்திருந்தா மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸுக்கு கட்டாயம் வந்துடும். அப்போ அடுத்த 2 டேஸுக்குள்ளே கட்டாயம் இந்த சோர்ஸுக்கு வந்தே தீரும்.
இப்படிதான் நீங்க எந்த ஃப்ரேம் பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 12 எடுத்து எடுத்து நீங்க பார்க்கணும். மீன் 12ங்கிறது என்னது? நான் வந்து இது லாங் டேர்ம்ல எடுத்திருக்கோம். டே வரைக்கும் எடுத்ததுனால அடுத்த 3 நாள் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு 4 ஹவர்ஸ் 12 3 நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு நாள் எடுத்து அதை 2ஆ உடைச்சு பார்க்கணும். அது இப்போ அதே மாதிரி அடுத்த 3 மணி நேரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா 1 மணி நேரத்தை எடுத்து அதை வந்து 2ஆ உடைச்சு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா 15 மினிட்ஸ் கேண்டில் 3 எடுத்து 2 உடைச்சு பார்க்கணும். 15 மினிட்ஸ் என்னாச்சு? கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஆச்சு. அப்போ அடுத்து இன்னொரு 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்து அதை உடைக்காம இருந்தா மார்க்கெட் வந்து அன்னைக்கு ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். அவ்வளோதான் விஷயம். கரெக்டா? இப்போ இதே நீங்க 4 ஹவர்ஸ்ல இந்த இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாண்டி 50% லைனுக்கு மேல இருக்கு. இப்போ இது வந்து என்னது? 1 ஹவரோடது. 1 ஹவரோட 50% லைனுக்கு பாருங்க மேல இருக்கு. கீழே உடைச்சு வந்தது. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கிளியரா கவனிங்க. கீழே உடைச்சு வந்தது. ஆனா அடுத்த 3 கேண்டிலுக்குள்ள 1 2 3வது கேண்டிலுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? இதை தாண்டி உள்ள போயிருச்சு. அப்போ 3 மணி நேரம் மெயின்டைன் பண்ண முடியல. 3 மணி நேரத்துல உள்ள போயிருச்சு. அப்ப என்ன நடக்கும்? அடுத்து மார்க்கெட் வந்து ஃபர்தரா மேல தான் போகும். ஏன்? இந்த இடத்துல 6 மணி நேரம் மார்க்கெட் மெயின்டைன் ஆயிருச்சு. அப்ப 6 மணி நேரம் மெயின்டைன் ஆயிருச்சு அப்படின்னா அப்ப என்ன நடக்கும்? அடுத்த 3 மணி நேரம் மார்க்கெட் மேல தான் மெயின்டைன் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப எதையுமே 15 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்கணும்னு தெரியணும்னா 5 நிமிஷம் கேண்டில்ல முதல் 2.5 நிமிஷம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ரெண்டாவது 2.5 நிமிஷம் அதை கண்டினியூ பண்ணுதான்னு பார்க்கணும். அப்ப 5 நிமிஷம் மார்க்கெட் இதை மெயின்டைன் பண்ணிருச்சுன்னா அடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட் அதே ட்ரெண்ட்ல தான் இருக்கும். இதை நான் 1 டேக்கும் சொல்லியிருக்கேன். அடுத்த 3 நாளுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறதே நான் சொல்லிட்டேன். அடுத்த அடுத்த 15 நிமிஷத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். அப்ப அடுத்த 1 ஹவர்னா அதை 3ஆல வகுத்து அந்த 3ஓட டைம் ஃப்ரேம் என்ன வருதோ அதோட 2ஆ உடைச்சு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சரி, இதுதான் விஷயம். இந்த வீடியோல நீங்க தொடர்ந்து ஒரு 2 3 தடவை கேளுங்க. இதுல சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரி. அப்ப அடுத்து மார்க்கெட் வந்து இப்ப மேலதான் போகுது. கவனிங்க. அப்ப இப்ப நல்லா பார்த்தோம். 1 ஹவரோட நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல ஃபியூல் போட்டுட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இதை உடைச்சதுன்னா இந்த இடத்துல ஃபியூல் போட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்தோம். அப்ப இது கீழே இப்ப இது வந்து இங்க ஃபியூல் போட்டுட்டு போகலாம். இந்த டெப்த்துக்கு ஸ்ட்ரக்சர் வைக்கலாம். இல்ல கீழே உள்ள இந்த 4 ஹவரோட டெப்த்துக்கு ஸ்ட்ரக்சர் வைக்கலாம். சரி. அப்ப இது மேலதான் போகுதுன்னா இன்னும் ஃபர்தரா மேல போகுதுன்னா இது ரெண்டும் நடக்கணும். இல்ல இது கீழே தான் வரப்போகுதுன்னா என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா மேல போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு கீழே வரலாம். இல்ல இதை தாண்டி மேல போயிட்டு கீழே ஃபியூல் போட்டுட்டு கீழே வரணும் இல்லையா? இந்த 2 தானே நடக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்பதான் நம்ம என்ன பண்றோம்? ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டுக்கு வரைஞ்சோம். இப்ப 2ஆவதுக்கு வரைகிறோம். இப்ப ஏற்கனவே பையர் கொண்டு போன தூரத்துக்கு வரைஞ்சிட்டோம். இப்ப செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்க தூரத்துக்கு இப்ப வரைகிறோம். அதிகபட்சம் 1 ஹவர் எடுக்கிறோம். ரீசெட் பண்றோம். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ முதல்ல உள்ளதுக்கு வரைஞ்சிட்டோம். இப்ப 2ஆவது உள்ளதுக்கு வரைகிறோம். அப்ப அதிகபட்சம் ஹை அண்ட் லோ இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இதை உடைச்சு அதிகபட்சம் இது மேல போனா இது வரைக்கும் போகலாம். இங்க போயிட்டு ஃபியூல் அடிச்சுட்டு இந்த இடத்துல அடுத்த 3 மணி நேரம் பிளஸ் 3 மணி நேரம் எப்படி மெயின்டைன் ஆகுதுன்ற பொறுத்து தான் அந்த அடுத்த 24 மணி நேரம் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 24 மணி நேரம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் அடுத்து மார்க்கெட் அப்படிதான் இருக்க போகுது. அதை பார்க்கணும். சரியா? சரி. அப்ப இன்னும் கொஞ்சம் இது இன்னும் டவுன் கிரேட் பண்ணி போனா 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸை ரீசெட் பண்ணி அதிகபட்ச கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை எல்லாம் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருந்து இங்க இருக்கு. இப்போ இது இந்த இடத்துல இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு போகணும். அடுத்து 5 மினிட் எடுத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு எங்க இருக்கு? ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த ஹை அண்ட் லோ எடுத்தோம்னா 5 மினிட்ஸும் சேம் அதே இடத்துல தான் இருக்கு கிட்டத்தட்ட. கவனிங்க. இந்த இடத்துல இருக்கு. அப்போ 5 மினிட்ஸ் கிளியரா பாருங்க. 5 மினிட்ஸ் 50% போயிட்டு இப்போ என்ன பண்ணுது? இந்த சோர்ஸுக்கு வந்துட்டு இப்போ மறுபடியும் போகுது. இப்போ தெரியுதா? 5 மினிட்ஸை உடைச்சா மட்டும்தான். அதனால தான் சொன்னேன் ஒவ்வொரு 50% லைனும் ரொம்ப 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 முக்கியமானது. மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு 50% லைனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 0 50 100 இந்த லைன் வந்து ஹை ப்ரியாரிட்டி லைன். அங்கே தான் பெரிய முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதில் ரொம்ப பிரதானமானது எதுன்னு கேட்டால் 50% லைன் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு ட்ரெண்டோட சேஞ்சிங் பாயிண்ட். நிறைய வால்யூம் வந்து பையர்ட்ட இருந்து செல்லருக்கும் செல்லர்ட்ட இருந்து பையருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடமே 50% லைன் தான். அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு முதுகெலும்பு மாதிரி அந்த 50% லைனுங்கிறது. அந்த அந்த 100 to 0 to 100ங்கிறது ஒரு ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டோட எலும்பே எங்கே இருக்குன்னா 50% லைனில் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து ரொம்ப கிளியராக பார்க்கணும். அப்போ என்ன நடக்குது? இப்போ மார்க்கெட் பாருங்கள் இந்த இடத்துக்கு 5 மினிட்ல வந்து இங்கேருந்து பையர் கொண்டு போய்
இந்த இடத்துல ஃபியூல் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப இந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ வந்துச்சுன்னா என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக, இதோட சோர்ஸ் இந்த இடத்துல இருக்குது, ஏற்கனவே பாடி விக்கு எங்கே வச்சாங்களோ அந்த இடத்து வரைக்கும் வரும். வந்துட்டு என்ன பண்ணுது, திரும்பி போகுது. அப்போ எது வரைக்கும் போகணும், இதை தாண்டி போனால் மட்டும்தான் இந்த அடுத்தடுத்த சோர்ஸுக்கு வந்து மார்க்கெட் போக முடியும். அப்போ நீங்கள் இதை போயிட்டு இப்போ போயிட்டு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஐடியா தெரியும். பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஒரு கலர் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர். இப்போ 1 ஹவரோட 50%க்கு இது 1 ஹவரோட 50% வந்துருச்சு, மார்க்கெட் வந்து வந்துருச்சு. இப்போ வந்துட்டு ஃபியூல் அடிச்சுட்டு போகுது. அடிச்சுட்டு போகும்போது இப்போ என்ன நடக்குது, இங்கே பாருங்கள், இது 5 மினிட்டோட 50%. இங்கே போயிட்டு ஃபியூல் போட்டு இப்போ திரும்ப வருது. இப்போ திரும்பி வர்ற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி விக்கு வைக்கலாம். பாடி வச்சது அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக 1 ஹவரோட கேண்டிலே இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் எவ்வளோ பெரிய சிகப்பு கலர் கேண்டில் போட்டிருக்கோ அதை விட பெரிய பெரிய கேண்டிலாக போட்டு இந்த சோர்ஸுக்கே வந்துடும். கரெக்டாக இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இது நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ 15 மினிட்ஸை 5 மினிட்டை உடச்சி இப்போ மார்க்கெட் உடைக்க முடியாமல் கீழே நிற்கிது. அப்போ இதை உடைச்சா எங்கே போகும், 15 மினிட். 1 ஹவரை உடைச்சா 4 ஹவர் போகும்னு சொன்னேன் இல்லையா. அடுத்து 4 ஹவரை உடைச்சா இங்கே போகும் 1 ஹவரோட செல்லரோட டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அதிகபட்சம் மார்க்கெட் லாங் டேர்மில் எது வரைக்கும் போகலாம், 1 ஹவரோட இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். ஆனால் இதோடையும் திரும்பலாம், இதோடையும் திரும்பலாம், இதோடையும் திரும்பலாம். அப்போ இப்படி அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ 5 மினிட்டோட இது போயிருச்சு அப்படின்னா அடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட் வந்து இதை தாண்டி மேலே நிற்கக்கூடாது. இதான் விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ 5 மினிட்டுக்கு போகிறேன். 5 மினிட்டில் பாருங்கள், இந்த இடத்த போய் தொட்டுச்சு. தொட்டதுக்கப்புறம் முதல்ல பக்கத்தில் தொடாமல் திரும்பிச்சு. இதெல்லாம் பக்கத்தில் போனோடனே நான் உட்காந்து பார்க்கணும். தொடாமல் திரும்பிச்சு. இதை உடைச்சி விக்கு மட்டும்தான் வச்சு, இதை தாண்டி இப்போ பாடி வச்சு பாடி தொட்டுட்டு திரும்புது. பாடி தொடாமல் திரும்பிச்சு, பாடி தொட்டுட்டு திரும்புது. இப்போ என்ன பண்ணும், உடைச்சிட்டு திரும்புவோம். அப்போ உடைச்சிட்டு திரும்பினா இது வரைக்கும் போகலாம். இதோட 50% லைனு 1 ஹவர். இந்த 2 பாயிண்டில் போயிட்டு இங்கே திரும்பணும், அப்படி இல்லைன்னா இங்கே போயிட்டு இங்கே திரும்பணும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இதை எப்படி பார்த்துக்கணும் ஆட்டோமேட்டிக்காக. இது உடைச்சிட்டு திரும்பதா என்ன பண்ணுதுன்னு. அப்போ இந்த இடத்துல இப்போ இதான் விஷயத்துக்கு வர்றேன் நான். இப்போ என்ன அர்த்தம், இதை தாண்டி 3 பச்சை கலர் ஐ மீன் 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணணும். அது என்ன கலராக வேணாலும் இருக்கலாம். இதுக்கு மேலே 3 கலர் மெயின்டைன் பண்ணி, அப்போ 1 2 3 3 கலர் மெயின்டைன் பண்ணி அடுத்த 3 கேண்டில் இதுக்கு தாண்டி இந்த 5 மினிட்ஸ் 50% லைனை தாண்டி கீழே வராமல் இருந்து, இதை தாண்டி 3 கேண்டில் மேலே மெயின்டைன் பண்ணி கீழே மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் மார்க்கெட் என்ன நடக்கும், இந்த சோர்ஸ் அடுத்து எங்கே இருக்குது, 15 மினிட்ஸோட 50% லைனு 1 ஹவரோட 50% லைன் இங்கே இருக்குது. இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் கண்டிப்பாக போயிடும். இப்போ ஆனால் மார்க்கெட் இங்கே என்ன பண்ணுச்சு, இதை தாண்டி மேலே மெயின்டைன் பண்ண முடியல, கீழே மெயின்டைன் பண்ணிருச்சு. அப்போ கீழே மெயின்டைன் பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக, இதோட சோர்ஸ் எங்கே இருக்கோ பாடி விக்கு, இதோட சோர்ஸ் எங்கே இருக்கோ அல்லது இதோட 75% லைன் எங்கே இருக்கோ, அப்போ இது 25, இது 50, இது 75, அந்த ஏரியாவுக்கு கட்டாயம் மார்க்கெட் வந்துடும். இப்போ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கு ஆட்டோமேட்டிக்காக, வந்த மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மறுபடி 50% லைனுக்கு தான் வந்திருக்கு. எதோட 50% லைன் வந்திருக்கு, ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பார்க்கணும். எதோட 50% வரைக்கும் வந்திருக்கு, 1 ஹவரோட 50% லைன் வரைக்கும் வந்துருக்கு. இங்கே தான் விஷயம் இருக்குது. 1 ஹவரோட 50% மார்க்கெட்டை உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து கட்டாயம் மேலே போகும். அப்போ மேலே போனால் எதோட போகும், இந்த 5 மினிட்டோட 50% தாண்டி இந்த 5 மினிட்ஸோட சோர்ஸ் ஓகே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அப்போ இது மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி ஃபர்தராக கீழே உடைச்சி கேண்டில் வச்சதுன்னா 1 ஹவரே உடைக்கும். அப்போ 1 ஹவரே உடைச்சதுன்னா பெரிய பெரிய 1 ஹவர் கேண்டிலாக போட்டு கண்ட்ரோல் ஆஃப் இயரில் மார்க்கெட் வந்து எங்கே போயிடும், 4 ஹவருக்கு போயிடும். இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு வந்து இது பெருசாக வேணும்னா பெரிய பெரிய ஃப்ரேமில் போய் பாருங்கள், சின்னதாக வேணும்னா சின்னதாக பாருங்கள். அதான் நான் சொன்னேன், அடுத்த 15 நிமிஷம் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா 5 நிமிஷத்தை எடுத்து அதை 3ஆக பிரிங்க. 5 நிமிஷம் 5 நிமிஷத்தை எடுத்து மொதல் 2.5 நிமிஷம் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த 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 அனலைசேஷன்லாம் நீங்கள் முதல்ல எங்கே பண்ணணும், ஒன்று 0 லைனில் பண்ணணும், 50% லைனில் பண்ணணும், இல்லை 100% லைனில் பண்ணணும். அப்போ இந்த 3 லைனும் எங்கேருந்து எடுக்க முடியும், கரண்ட் மார்க்கெட்டில் எடுக்கலாம், இல்லைன்னா முடிஞ்சு போன மார்க்கெட்டில் எடுக்கலாம். கரெக்டாக கவனிங்க. இப்போ இந்த முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கு எடுக்கலாம், இல்லை இந்த கரண்ட் மார்க்கெட்டுக்கு எடுக்கலாம். இப்போ நான் இது வெறும் 5 மினிட்ஸை வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க, இது முடிஞ்சு போன மார்க்கெட்டில் எடுக்கலாம். அப்போ இதை பாருங்கள், இது முடிஞ்சு போன மார்க்கெட் அதிகபட்சம் இப்போ இந்த இடத்துல இருந்து ஹை அண்ட் லோக்கு எடுத்திருக்கேன். அடுத்து பாருங்கள் கரண்ட்டு இங்கே எடுத்திருக்கேன். அடுத்து பாருங்கள் இந்த இடத்த எடுத்திருக்கேன். நான் ஒன்றை வச்சே நம்ம பார்க்கலாம். இப்போ
இப்போ எங்க இருந்து எடுக்கலாம் அந்த 50% லைன், 0 லைன், 100 லைன் ஒரு முடிஞ்சு போன மார்க்கெட்ல இருந்து எடுக்கலாம். அப்போ அந்த முடிஞ்சு போன மார்க்கெட்ல எடுத்து அப்போ என்ன பண்ணும், அந்த முடிஞ்சு போன மார்க்கெட்டை வந்து அந்த லைனு இப்போ இந்த மாதிரி இங்கேயும் லைன் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, எல்லா பையும் எடுக்கக்கூடாது. இப்போ புரியுதா? பவுண்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பவுண்டரியில தான் பணக்காரன் வருவான். நீங்க நினைக்கிற இடத்துல எல்லாம் மார்க்கெட் உங்க சௌரியத்துக்கெல்லாம் பணக்காரங்க வரமாட்டாங்க. பெரிய வால்யூம் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அதிகபட்சம் அண்டர் வேல்யூல தான் வரும். இது எல்லாமே நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஒரு 2 3 முன்னாடி உள்ள வீடியோல சொல்லியிருக்கேன். ஒரு ஷார்ட் டேர்மோட ட்ரேட் எடுத்தா அதோட நேச்சர் என்ன, மிட் டேர்ம் ட்ரேட் எடுத்தா நேச்சர் என்ன, லாங் டேர்ம் ட்ரேடோட நேச்சர் என்ன, புரியுதுங்களா? மைக்ரோ ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் எடுத்தா என்ன, ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் எடுத்தா 10க்கு எத்தனை ட்ரேடு நெகட்டிவ்ல போகும், லாங் டேர்ம்ல எடுத்தா எத்தனை ட்ரேடு பாசிட்டிவா போகும், இது எல்லாமே நம்பர்ஸ்ல தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்க போயிட்டு தெளிவா பாருங்க. அப்ப என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு கீழே இந்த இடத்துல தான் முக்கியமான கிளைமேக்ஸே இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்குன்னா அப்ப முதல்ல என்ன பண்ணணும், 3:15 அது அடுத்து என்ன பண்ணணும், 3:05 நிமிஷம் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துக்கு நேரா நான் ஒரு லைன் போட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றேன், அப்ப இதை வந்து 2.5 நிமிஷம் என்னன்னு பார்க்கணும், அடுத்த 2 நிமிஷம் என்னன்னு பார்க்கணும். அப்ப 5 நிமிஷம் கேண்டில் என்னால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப எங்க போயிடணும், 1 மினிட்டுக்கு போகணும். அப்போ 1 மினிட்டுக்கு போனீங்கன்னா இப்போ எடுங்க, இந்த கேண்டில் தான். அப்ப இந்த கேண்டில் முதல்ல என்ன பண்ணிருக்கு, முதல்ல என்ன பண்ணுச்சு, 1 2 3 3 கேண்டில் மெயின்டைன் பண்ணுச்சா? பண்ணல. இதை தாண்டி மேலே போயிருச்சு. அடுத்து என்ன பண்ணக்கூடாது, அடுத்த 3 கேண்டில் இந்த லைனுக்கு தாண்டி கீழே வரக்கூடாது. அப்ப கீழே மெயின்டைன் பண்ண முடியாம மேலே போயிருச்சு 1 2 3. அப்ப என்ன ஆயிடுச்சு, 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. 1 2 3 1 2 3 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அப்ப 5 நிமிஷத்துல என்ன நடந்திருக்கு, இந்த லைனுக்கு மேலே தான் மெயின்டைன் ஆயிருக்கு. அப்ப என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட் வந்து மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது எது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு, இதோட 25 to 50 அந்த பவுண்டரி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு கவனிங்க, இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிருக்கு. அடுத்த 15 நிமிஷம்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே 5 நிமிஷம் மெயின்டைன் பண்ணிருக்கு. அப்ப அடுத்த 10 நிமிஷம் அப்போ இந்த கேண்டில ஃபுல்லா என்னங்க, அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நிமிஷம் மெயின்டைன் பண்ணிச்சா? கண்டிப்பா மெயின்டைன் பண்ணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? சரி, அப்ப அடுத்து என்ன நடந்துருச்சு இந்த இடத்துல பாருங்க, அடுத்து என்ன நடந்துச்சு, அடுத்து 50% லைனை தாண்டி மறுபடி கீழே மார்க்கெட் உடைச்சிருக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், இது உடைக்குதுன்னா 2.5 நிமிஷம் நம்ம பார்க்கணும். அப்போ 1 2 3 கீழே நிற்கிது. அப்போ அடுத்த 3 என்ன பண்ணக்கூடாது, இந்த லைனை தாண்டி இந்த 50% லைனை தாண்டி மேலே நிற்கக்கூடாது. ஒவ்வொன்றா கவனிங்க, 1 2 3 இருந்துச்சு, அடுத்து 1 2 3. அப்போ 5 நிமிஷம் மார்க்கெட் கீழே மெயின்டைன் பண்ணியிருக்கு. அப்போ அடுத்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்க்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன், 5 நிமிஷத்துல 2 நிமிஷம் பிரித்து பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ 5 நிமிஷம் மார்க்கெட் கீழே மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், 90% அடுத்த 10 நிமிஷம் மார்க்கெட் 1 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ கிளாரிட்டியாக வேலை செய்யுது பார்த்தீங்களா? இவ்வளோ கிளாரிட்டியாக எங்கேயாவது உங்களுக்கு டெக்னிக்கல் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஒரு இண்டிகேட்டர் இல்லாமல் வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டு மார்க்கெட் இப்படி தான் மெயின்டைன் ஆகும், பையர் செல்லரோட இன்வால்மெண்ட் இப்படி தான் இருக்கும், உலகத்தில் எங்கேயாவது ஒரு சேனலில் காட்டுங்க. அதனால தான் சொன்னேன், என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக சொல்லித்தர்றேன். ஆனாலும் இது எல்லாமே வெறும் டெக்னிக்கல் தான். அப்போ டெக்னிக்கலே இவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தால் இன்னும் ஃபண்டமெண்டல் இருக்குது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ட்ரேடிங் சைக்காலஜி இருக்குது, ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது. இது எல்லாம் தான் நம்ம ட்ரைனிங்கில் தர்றோம். அப்போ எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும், எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது இதோட விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரியும், இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது பின்னணியில் அவ்வளோ பெரிய மெக்கானிசம் இருக்குது. அதனால தான் சொன்னேன், துல்லியமாக டைமை முதற்கொண்டு சொல்கிறேன். அப்போ அடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்கணும்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு பவுண்டரிக்குள்ளே மார்க்கெட் 5 நிமிஷம் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிங்க முதல்ல. நீங்கள் கண்டெல்லாம் பிடிக்க வேண்டாம், அது சொல்லும் நான் இப்படி தான்ப்பா இருக்கேன், பையரோட நிலைமை இப்படி தான் இருக்குது, செல்லரோட நிலைமை இப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்த மார்க்கெட் 10 நிமிஷம் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத சார்ட்டே உங்களோட பேசும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், சார்ட் உங்களோட பேசும், சார்ட் உங்களோட பேசும், சார்ட் உங்களோட பேசுங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறது அதான். இது இந்த மாதிரி இது சின்ன ஃப்ரேமில் தான் வேலை செய்யுமா? இல்லை, பெரிய ஃப்ரேம்லையும் ரொம்ப கிளாரிட்டியாகவே வேலை செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர் எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஹவர் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 1 ஹவர் அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச ஹையல்லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அதிகபட்சம் 50% லைன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் 1 ஹவரோட இருக்கிறேன். இப்போ 1 ஹவரோட 50% லைனும் வந்துருச்சு. அதனால தான் சொன்னேன் பவுண்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கேண்டிலும் ஒன்று தான், எல்லா சார்ட்டும் ஒன்று தான். நம்ம தான் அது இந்த சார்ட்டு, நிஃப்டியோட சார்ட்டு, கோல்டோட சார்ட்டுன்னலாம். பையர் செல்லரோட இன்வால்மெண்ட், பெரிய பணக்காரன் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் பணக்காரனாக தான் இருப்பான்.
புரியுதா? பணக்காரனோட மைண்ட் செட்டு பணக்காரத்தனமா தான் இருக்கும். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா? கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாரி, அவன் பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவனோட மைண்ட் செட்டு அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தான் இருக்கும். அந்த பணக்காரத்தனமா தான் இருக்கும். அவன் மார்க்கெட் ஓவர் வேல்யூல இருந்தாலும் அவனோட மைண்ட் செட்டு பாசிட்டிவா பணக்கார மைண்ட் செட்ல தான் இருக்கும். எந்த இடத்துலயும் அவன் அவசரப்பட மாட்டான். பணக்காரன் பதட்டப்பட மாட்டான். எந்த இடத்துலயும் நிதானத்தை இழக்க மாட்டான். அதனாலதான் அவன்கிட்ட பணம் வந்துட்டே இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? மொதல் ட்ரேட்ல இருக்கிற அந்த நிதானம் 2வது ட்ரேட்ல எடுக்கிறது இல்ல. 2 தடவை ட்ரேடு நெகட்டிவா போச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி என்ன பண்றீங்க? மொத்தத்தையும் நீங்க கொலாப்ஸ் பண்ணிடுறீங்க. அதனாலதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது. அப்ப முதல்ல என்ன பண்ணா கவனிங்க. முதல்ல என்ன பண்ணாங்க? இதை வந்து தொட்டுட்டு தொட முடியாம போச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க? 1 2 3 இதை தாண்டி வர்றதை நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க. அப்ப என்ன பண்றோம்? 1 2 3 அப்ப இந்த முதல்ல இந்த தொட்டது எது? ஆட்டோமேட்டிக்கா இதை எடுங்க. கவனிங்க. இப்ப இந்த தொட்டது இது. இதை தாண்டினது எது? இந்த கேண்டில். அப்ப இந்த கேண்டில் எடுத்தீங்கன்னா அப்ப அடுத்த 1 ஹவர் 3 மணி நேரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை எப்படி காக்கணும்? அப்ப என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த பாயிண்ட்டை நீங்க மார்க் பண்ணி இதை தாண்டிருச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி அப்ப என்ன பண்ணணும்? 3 மணி நேரத்தை 3ஆல பெருத்தனா என்னது? 1 மணி நேரம். அப்ப 1 மணி நேரம்னா என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு half அன் ஹவரோட அதான அர்த்தம். அரை மணி நேரத்தோடது இல்லாட்டி 15 மினிட்ஸோடது ஒரு 2 சார்ட் எடுத்து ஒரு கேண்டிலோட மூமெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது? இப்போ கரெக்டாக கவனிங்க. இதை தாண்டி வந்தது எது? ஆட்டோமேட்டிக்காக இது 1 ஹவர்னால முழுசாக இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி வந்தது எது? இது 1. அடுத்து என்ன பண்ணுச்சு? 2 3 மேலே போயிடுச்சு. கவனிங்க. 1 2 3 மேலே போயிடுச்சா? இது 1 2 3 3 15 நிமிஷம் 1 ஹவர் கிட்டத்தட்ட. அப்போ கிட்டத்தட்ட half அன் ஹவர் தான் நம்ம கணக்கு. இதையுமே நீங்கள் உடச்சி என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கம்மியாக பார்க்கலாம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம இது போதும் பார்த்துக்கலாம். 1 2 3 அப்போ இது மேலே போயிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம்? செல்லர் இங்கே கொண்டு வந்தாங்க. இதுக்கு கீழே செல்லரால் கொண்டு போக முடியல. செல்லர் வீக் ஆகி பையர் ஸ்ட்ராங் ஆகி இதுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணக்கூடாது? 3/4 மணி நேரம் இதை தாண்டி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சா? அப்போ என்ன ஆகும்? அடுத்த 3 மணி நேரம் மார்க்கெட் மேலே தான் இருக்கும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 4 15 நிமிஷம். அப்போ அடுத்து 12 இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. 8 மணி நேரம் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கேண்டில் மார்க்கெட் மேலே தான் இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது 1 2 3 அப்போ நான் இதுலேருந்து என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கேண்டில் வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் இருக்கும். இவ்வளோதான் விஷயம். புரியுதா? அதனால தான் சொன்னேன். இந்த அளவுக்கு துல்லியமா உங்களுக்கு டெக்னிக்கல் சொல்லித்தர்ற கிளாஸ் உலகத்திலே கிடையாது. நீங்கள் காசு கொடுத்து படித்த இடத்துல கூட இவ்வளோ கிளாரிட்டியாக டெக்னிக்கல் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. என்னென்னமோ கேண்டில் அனாலிசிஸில் பண்ணுறீங்க அப்படின்னு படிக்கிறீங்க. என்னென்னத்தையோ பிடிச்சி படிச்சுட்டு இருக்கீங்க. சம்மந்தம் இல்லாத வாயில நுழையாத பேரெல்லாம் கோச்சு என்னது ஏகப்பட்டதை எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அது இது ஏகப்பட்டதை படிக்கிறீங்க. ஏதாவது 5 பைசா சம்பாதிச்சிருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அதனால தான் சொன்னேன். வெறும் டெக்னிக்கல் எந்த அளவுக்கு எளிமையா இருக்குன்னு பாருங்க. எந்த அளவுக்கு எளிமையா இருக்கு. அதனால தான் நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும். இது பச்சை கலரா சிகப்பு கலரான்னு பார்க்க தெரிஞ்சா போதும். உங்களை வந்து ஒரு ட்ரேடரா உருவாக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்ன அர்த்தம்? அதுக்காக ட்ரேடரா உருவாக்க முடியும்னா அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா முடியாது. அங்கேயும் வந்து ஒர்க் பண்ணணும். சொல்லித்தர விஷயங்களை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் எடுக்கணும். நாலேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். சிலருக்கு ஒரு தடவை பண்ணா வரும். சிலருக்கு 10 தடவை அதை வரைஞ்சு பார்த்தா தான் வரும். அப்போ 10 தடவை பண்ணணும். அதான் அர்த்தம். புரியுதா? சிலர் ஒரு தடவையில பண்ணிடுவாங்க. சிலர் 10 தடவை வரும். அப்போ ஒரு தடவை படிச்சாலும் சிலருக்கு மனப்பாடம் ஆயிரும். சிலர் 5 தடவை படிச்சாதான் மனப்பாடம் ஆகும். அவரை மாதிரியே இவரும் பண்ணலாம். ஆனா இவர் 5 தடவை பண்ணாதான் பண்ண முடியும்னா 5 தடவை பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். உழைப்ப போடணும். நாலேஜ் எடுத்துக்கணும். என்ன ஆகும்? மண்டைக்குள்ள சரக்கை ஏத்தி என்ன பண்ணணும்? கையால அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். மார்க்கெட்ல நிறைய பேர் இருப்பாங்க. இல்ல என்னோட ட்ரைனிங்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தன் சும்மா சொல்றத ஃபுல்லா முதுகு சொரிஞ்சு வர மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு சுகமா. ஆனா ஏதாவது ஒண்ணு எடுத்து ஒர்க் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. இது வேலைக்கே ஆகாது. சிலர் என்ன பண்ணுவாங்க? சொல்றத காதுலே வாங்க மாட்டாங்க. ஏதோ சும்மா புரிஞ்சது புரியாத வச்சுக்கிட்டு சும்மா கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் வேலைக்கு ஆகாது. முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு விஷயத்த உள்வாங்கணும். அதை அதை ஒர்க் பண்ணணும். தப்பா இருக்கும். மறுபடியும் விஷயத்தோட கனெக்ட் பண்ணி சரியா இருக்கான்றத பண்ணணும். இப்படி தவற குறைச்சு என்ன பண்ணுங்க? நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நாலேஜும் 100% ஃபுல்ஃபில் ஆயிரும். உங்களோட ப்ராக்டிஸும் 100% ஃபுல்ஃபில் ஆயிரும். இது ரெண்டும் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட அது என்ன ஆகும்? ஒரு இமேஜா சப்கான்சியஸ்ல போய் அது ஸ்டோர் ஆகும். வெறும் இமேஜா இந்த இந்த விஷயம்லாம் தெரியாம சும்மா படத்தை மட்டும் பார்த்து இப்படி வரைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இமேஜ் மட்டும்தான் சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆகும்.
நாலேஜ் ஸ்டோர் ஆகாது. இமேஜ் ஸ்டோர் ஆகாம இமேஜை மட்டும் உங்க சப்கான்ஷியஸ்ல ஸ்டோர் பண்ணி நாலேஜை நீங்க ஸ்டோர் பண்ணல அப்படின்னா நாளைக்கு ட்ரேடிங் சிஸ்டம் கனெக்ட் பண்ணும்போது உங்களால கனெக்ட் பண்ண தெரியாது. ஏன்னா இங்க நாலேஜ் வேணும். புரியுதா? நாலேஜ் வேணும். அதாவது என்ன அர்த்தம்? இப்போ நீங்க ஒருத்தர் பிரியாணி போடுறத பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்கீங்க. இது போடுறாரு, இது போடுறாரு, இது போடுறாருன்னு. ஆனா என்ன மாதிரி அளவுகள்ல போடுறாருங்கிறத நீங்க கவனிக்கவே இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன போடணும்னு தெரியும். ஆனா அளவு தெரிஞ்சாதான் 10 பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியணும், 20 பேருக்கு பண்ணணும் எப்படிங்கிறது தெரியணும். அப்ப இந்த இமேஜை நீங்க சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 ஹவர்ல எப்படி பண்ணணும், என்ன அளவுகள்ல பண்ணணும்னு தெரியாது. 4 ஹவர்ல என்ன பண்ணணும்னு தெரியாது. அதே மாதிரி 1 ஹவருக்கு என்னென்ன ட்ரேடிங் சிஸ்டம் கனெக்ட் பண்ணணும், 4 ஹவர்ல என்னென்ன ட்ரேடிங் சிஸ்டம் கனெக்ட் பண்ணுங்கிறது தெரியாது. அப்ப அந்த இடத்துல நாலேஜ் இருந்தாதான் நீங்க பண்ண முடியும். என்னதான் நீங்க பெரிய பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த இடத்துல நீங்க பணம் சம்பாதிக்க முடியாது. அதனால தான் சொன்னேன், நாலேஜ் இல்லாத ப்ராக்டிஸ் உங்களை செல்லா காசு ஆக்கிடும். நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜ் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ முதல்ல என்ன ஆகும்? அரகுற அறிவு ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க. அரகுற அறிவு ஆபத்தானது. புரியுதுங்களா? ஒரு விஷயத்த அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நான் ப்ராக்டிஸ் பண்றேன், லைவா ட்ரேட் பண்ண போறேன்னு கிளம்பி போனீங்கன்னா அது பயங்கர ஆபத்தானது. அதே மாதிரி நாலேஜே இல்லாம ப்ராக்டிஸை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை செல்லா காசு ஆக்கிடும். அதனால இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதுல உள்ள டெக்னிக்கல் எல்லாமே இவ்வளவு தெளிவா சொல்லி தர்றேன். ஆனாலும் இதை வச்சு நீங்க 1-2 ட்ரேடு பண்ணலாமே ஒழிய மார்க்கெட் வந்து அக்ரெசிவா இருக்கும்போது உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியாது. நீங்க என்னதான் ப்ராஃபிட் எடுத்தாலும் இதே மார்க்கெட்ல சம்பாரிச்சு அத்தனையும் இழந்துட்டு வெறும் ஆளாதான் வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்ற காரணம் என்ன? மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே ஸ்மூத்தா இருக்காது. 5 மினிட் 15 மினிட்ல இல்ல ஓவர் வேல்யூல மார்க்கெட் ஸ்மூத்தா இருக்கும். அண்டர் வேல்யூக்குலாம் வந்துச்சுன்னா மார்க்கெட் பயங்கர ரஃப்பாக மாறிடும். அதாவது சைலண்ட் ஹவர்ஸ், வயலண்ட் ஹவர்ஸ்ன்னு இருக்கு எல்லா மார்க்கெட்லையும். சைலண்டாக இருக்கிற நேரம் ஒன்று இருக்கும், மார்க்கெட் வந்து வயலண்ட்டாக இருக்கிற ஒரு நேரம் ஒன்று இருக்குது. இதே நிஃப்டி, இந்தியாவில் இருக்கிற நிஃப்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கும்? காலையில் 9:15 to 10:15 பயங்கர வயலண்ட்டாக இருக்கும். அதில் ரொம்ப வயலண்ட்டுங்கிறது 9:15 to 9:30. அதே மாதிரி சாயங்காலம் 2:15 to 3:15 வந்து பயங்கர வயலண்ட்டாக இருக்கும். மீத உள்ள எல்லா நேரமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் ஹவர்ஸ் தான். அப்போ நீங்கள் ஆப்ஷன்லாம் பண்ணுறவங்க அந்த சைலண்ட் ஹவர்ஸ்லாம் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்கள் தலையில் துண்டு தான் விழுகும். அதே மாதிரி எஃப்ஐஐடிஏலாம் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஹவர் 11:30 12 o'clock. அப்போ அந்த மாதிரி நிறைய டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வயலண்ட்டாக உள்ள ஹவர்ஸ் எப்போ? 12 மணிலேருந்து 1:30 மணி to 2 மணிக்குள்ளே வயலண்ட்டாக இருக்கும். 11 to 11:30 to 12:30 1:30 2:30 இந்த 3 மணி நேரம் எப்போவாவது வயலண்ட்டாக இருக்கும். அது எஃப்ஐஐ டிஏஐ வர்ற நேரம். அது எல்லா நாளும் எஃப்ஐடிஏ வரமாட்டாங்க. ஒரு அசட்டை வாங்கி வச்சுட்டாங்கன்னா அசட்டோட ஹெட்ஜிங் ப்ராடக்ட், அது ட்ரேடிங் டூல், ட்ரேடிங் சப்போர்ட்டிங் டூல். இதை பற்றிலாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த அசட்டை வாங்கி வச்சு அசட்டை காப்பாற்றுறதுக்காக தான் ஃபியூச்சர் ஆப்ஷனுங்கிற அந்த கான்ட்ராக்டை போய் வாங்குவாங்களே ஒழிய உங்களை மாதிரி காரே வாங்காமல் இன்சூரன்ஸ் பாலிசியை போய் வாங்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஈக்குட்டியில் வாங்குறது அசட்டு, அந்த அசட்டை காப்பாற்றுறதுக்காக வாங்குறது தான் என்னது? ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெறுமனே ஃபியூச்சரையும் ஆப்ஷனையும் ட்ரேட் பண்ணிட்டு லாபம் சம்பாதிச்சாலும் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் 5 நிமிஷத்தை தாண்டி வர்றதில்ல, அதுவும் இன்ட்ராடையை தாண்டி வர்றதில்ல. அப்போ எவ்வளோ பெரிய, அதனால தான் சொன்னேன் நீங்கள் வெறும் பால்வாடி கூட இல்லை அப்படின்றது நான் சொல்றது காரணம் அதுதான். ஏன்னா உங்களுக்கு உண்மை தெரியலை. உண்மை தெரியாம இதோட விஷயத்த முழுசா தெரியாம நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பணக்காரனோட பார்வையில நீங்க பால்வாடி தான். ஒரு குச்சி மிட்டாயை கொடுத்து வாயில கொடுத்தா நீங்க பாட்டுக்கு சப்பிட்டு கிளம்பிடுவீங்க. அப்ப என்ன அர்த்தம்? 2 ட்ரேடு அப்படி ப்ராஃபிட் உங்களுக்கு கண்ணில் காமிச்சா போதும், இருக்கிற வீடு வாசல்லாம் வித்து உள்ள போட்டுருவீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு குச்சி மிட்டாயை கொடுத்தா என்ன ஆகும்? கையில 100 ரூபா இருக்கு, ஒரு குச்சி மிட்டாயை கொடுத்தா குழந்தை என்ன பண்ணும்? அந்த மிட்டாயை தான் பெருசா பார்க்கும். அந்த 100 ரூபாயை பெருசா பார்க்க தெரியாது அதுக்கு. 100 ரூபாயோட மதிப்பு குச்சி மிட்டாயோட மதிப்பை விட அதிகன்றது அதுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நீங்க மார்க்கெட்ல இருக்கீங்க. புரியுதா? அதனாலதான் உங்களை பால்வாடின்னு சொல்றது. உங்களுக்கு அது பார்க்க தெரியல. அப்ப இந்த இடத்தோட மதிப்பு இவ்வளவுதான்றது தெரியல. மார்க்கெட் ஓவர் வேல்யூல வந்து இதோட மதிப்பு என்னன்னு தெரியணும். ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு தெரியலன்னு நீங்க ஏமாந்துருவீங்க. அதான அர்த்தம்? ஒரு குச்சி மிட்டாயோட விலை என்ன, ஒரு 100 ரூபாயோட மதிப்பு என்ன, ரெண்டுக்கும் ஒரிஜினல் பிரைஸ் தெரியலன்னு நீங்க ஏமாந்துருவீங்க. குழந்தை குச்சி மிட்டாயை கொடுத்தோன்னு 100 ரூபாயை கொடுத்துறது இல்லையா? அதே மாதிரிதான் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு கழுதைக்கு என்ன ஆகும்? ஒரு ஒரு 100 கோடி ரூபாய் பணத்தை போட்டாலும் அது கண்ணுக்கு அது பேப்பர் தான். 100 கோடி ரூபாய் தின்றும். 100 கோடி ரூபாய் பணத்தை தின்னு என்ன பண்ணும்? இல்ல 1 கோடி ரூபாய் பணத்தை 1 மணி நேரத்துல தின்னு காலி பண்ணிடும். ஆனா அந்த கழுதைக்கு தெரியாது, அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை பேப்பரா மாத்தணும்னா, அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு பேப்பரா கடையில கொடுத்துட்டு வாங்கணும்னா ஆயுசுக்கும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பேப்பர் வாங்கலாம்னு அந்த கழுதைக்கு தெரியுமா? கழுதைக்கு தெரியாது. அதே மாதிரிதான்
கழுதைன்னு சொல்ல வரல, அந்த சுபாவத்தோட உங்களை கம்பேர் பண்றேன். புரியுதா? அது மாதிரி தேனை விட இனிப்பான என்னது, வாழைப்பழத்தை விட இனிப்பானது தேன். ஆனா அது ஒரு குரங்கு கிட்ட போய் ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு தேனையும் வச்சீங்கன்னா அந்த குரங்கு என்ன பண்ணும்? நீங்க என்னதான் இதை விட இது பயங்கர இனிப்பு அப்படின்னு சொன்னாலும் அந்த குரங்கு அதை பக்கத்துல கூட வந்து அதை மோந்து கூட பார்க்காது அந்த தேனை. இதை விட இது சூப்பரா இருக்கும், இதை விட இது இனிப்பா இருக்கும்னு நீங்க எவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்தாலும் அந்த குரங்குக்கு என்ன புரியாது? வாழைப்பழம் தான் உலகத்திலே பயங்கரமான டேஸ்ட் ஆனது, பயங்கர இனிப்பானது அப்படிங்கிறது அந்த குரங்குக்கு அவ்வளவுதான் நாலேஜ். அதனாலதான் சொன்னேன், ஒரு பால்வாடி. உங்களுக்கு ஒரு குச்சி மிட்டாயோட மதிப்பு என்ன, ஒரு 100 ரூபாயோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியல மார்க்கெட்ல, அப்ப நீங்க பால்வாடி தான். பச்சை புள்ள. என்ன சொல்றது, குழந்தைப்பா இவருங்கிற மாதிரி குழந்தை தான் நீங்க. அப்போ ஒவ்வொரு வேல்யூவோட மதிப்பு என்ன, ஒரு ஒரு ஒவ்வொரு இடத்தோட அதோட அசட் வேல்யூ என்ன, அதோட ஒரிஜினல் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஒரு இடம் வாங்க போறீங்க, ஒரிஜினல் பிரைஸ் தெரியலன்னா சொன்ன விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? 1,00,000 ரூபா தான் ஒரு சென்ட் போயிட்டு இருக்கு. 5 லட்சம் சொன்னவொடனே நீங்க 5 லட்சத்துக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? 5 லட்சம் வர்றதுக்கே எத்தனை வருஷம் ஆகுமே தெரியாது. அதுதான் ஓவர் வேல்யூ. ஒரிஜினல் பிரைஸ் ஒவ்வொரு வேலையும் கூட ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டியது ஒரிஜினல் பிரைஸ். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பார்ப்போம் ஒரிஜினல் பிரைஸ் என்ன, அந்த ஒரிஜினல் பிரைஸ் எப்படி எடுத்து பார்க்குறது. ட்ரேடிங்க்கு வந்து ஒரிஜினல் பிரைஸ் தேவையில்லை, ஓவர் வேல்யூ அண்டர் வேல்யூ தெரிஞ்சா போதும், ஒரிஜினல் பிரைஸ் தெரியணும். ஒரிஜினல் பிரைஸுக்கு கீழே, புரிஞ்சுங்களா? சில ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வேல்யூல தான் இருக்கும், ஆனா ஒரிஜினல் பிரைஸை விட அதிகமா இருக்கும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விலை கம்மியா கிடைக்கும், ஆனா புறம்போக்கு நிலமா இருக்கும், வாங்கிடுவீங்களா? விலை கம்மியா இருக்கும், எவன்கிட்ட பட்டா போடாத இடமா இருக்கும், ஃபோர்ஜரி இடமா இருக்கும், வாங்கிடுவீங்களா? வாங்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான், அண்டர் வேல்யூல தான் இருக்கும், ஆனா ஒரிஜினல் பிரைஸ் விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். ட்ரேடிங்ல என்ன பார்க்கணும்? அண்டர் வேல்யூல இருக்கு, இப்போ என்ன இருக்கு, பெரிய பணக்காரன் அந்த இடத்துல அக்குமுலேட் பண்றானா இல்லையான்னு பார்க்கணும். இல்லாட்டி ட்ரேடில் உங்களுக்கு லாஸ் தான் வரும். இந்த மாதிரி டெக்னிக்கல் முடிச்சா அடுத்து ஃபண்டமெண்டலோட கனெக்ட் பண்ணணும். அடுத்து ஃபண்டமெண்டல் முடிச்சா அந்த இடத்துக்கு எவ்வளவு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சா அடுத்து ட்ரேடிங் சிஸ்டம். உங்க ட்ரேடு நெகட்டிவ்ல போச்சுன்னா என்னென்ன மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் அங்கே அப்ளை பண்ணி அதை ப்ராஃபிட்ல கொண்டு வரணும்னு தெரியணும். இது அடுத்த விஷயம். அடுத்து என்ன பண்ணணும்? இவ்வளவும் ஒரே மைண்ட் செட்ல இருந்து, பீஸ் ஆஃப் மைண்ட் செட்ல இருந்து பதட்டப்படாமலோ பேராசப்படாமலோ இருந்து பண்ணணும். இதெல்லாம் ட்ரேடிங் சைக்காலஜி. இவ்வளவும் சேர்ந்ததுதான் தொழில். நீங்க என்ன பண்றீங்க? சும்மா வெறுமனே 4 ட்ரேடை நான் எடுத்து காமிச்சோன்னே ஓ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதான சொன்னேன்ல, குரங்கு மாதிரி, கழுத மாதிரி, குழந்தை மாதிரி. இவ்வளவுதான் உங்களோட மைண்ட் செட்டு. திரும்ப திரும்ப படிச்சு படிச்சு சொல்றேன், இது மட்டும் பத்தாது பத்தாதுன்னு. ஆனா அந்த ஒரு குரங்கு கேட்குமா? கேட்காது. ஒரு கழுதை கேட்குமா? கேட்காது. ஒரு குழந்தைக்கு புரியுமா? புரியாது. அப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்ல, 1,00,00,000 ரூபாய் ஒரு கழுதைக்கு முன்னாடி போட்டா அது பேப்பரா தான் பார்க்கும். இந்த 1,00,00,000 ரூபாயை கொண்டே கொடுத்து பேப்பரா மாத்தி வச்சுக்கிட்டோம்னா சாகிற வரைக்கும் சந்ததி சந்ததியா உட்காந்து சாப்பிடலான்றது அது கழுதைக்கு தெரியாது. அதே தான் இங்க சொல்ற விஷயங்கள். வெறும் டெக்னிக்கலா அப்படி காமிச்சோடனே கழுத மாதிரி குரங்கு மாதிரி அப்படி தாவிடுறது, ஒரிஜினலா கொண்ட பண்ணுவோம் சூப்பரா இருக்கு அதுவா இருக்குன்னு. ஆனா இதை முழுசா கத்துக்கிட்டா உங்க சந்ததி சந்ததியா உட்காந்து பணம் சம்பாதிக்கலாங்கிறது மனுஷ மைண்டுக்கு தான் புரியும். நீங்க குரங்காவும் கழுதையாவும் பால்வாடியாவும் இருந்தா சுத்தமா புரியாது. புரியுதா? அதனாலதான் மனுஷனை திட்டுறது. ஏதாவது ஒண்ணு பண்ணா இவன் ஒரு மாடு கழுதை அது இது பண்ணின்னு ஏன் திட்டுறாங்க? உங்களோட மைண்ட் செட் அந்த லட்சணத்துல இருக்கு, அதனாலதான் திட்டுறது. அப்ப நீங்க இதுல மார்க்கெட்ல நீங்க யாரு? கழுதையா, குரங்கா, குழந்தையா, இல்ல மனுஷனா அப்படிங்கிறது என்ன ஆகும்? நீங்க என்ன மாதிரி இதை ரியாக்ட் பண்றீங்கன்ற பொறுத்து தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால என்னன்னா, இந்த அளவுக்கு துல்லியமா டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி தர்ற ஒரு யூடியூப் சேனல் உலகத்திலே கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ணி தான் சொல்றேன், உலகத்திலே கிடையாது, எந்த மொழியிலையும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. புரியுதா? ஏன் இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஏன்னா என்னோட 17 18 வயசுலயே நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, 25 முடிஞ்சு 26 ஸ்டார்ட் ஆயிருச்சு. 26 வருஷமா இரவு பகலா இந்த இண்டஸ்ட்ரியில தான் முழு நேர தொழிலாவே நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றது, எது தேவையோ அந்த அளவுக்கு உங்களால அக்யூரேட்டா எடுத்து இதுதான் இப்படிதான் மார்க்கெட் இருக்கும், அடுத்த எங்கேயாவது அடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட் இப்படிதான் இருக்கும், அடுத்த 5 நிமிஷம் இப்படிதான் இருக்கும், அடுத்த 3 மணி நேரம் இப்படிதான் இருக்கும், அந்த விஷயத்த கூட சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. நீங்க எடுத்து பாருங்க, இன்னைக்குதான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். பட் இது எல்லாமே பத்தாது. இவ்வளவு தெரிஞ்சும் இது எல்லாமே டெக்னிக்கலா நீங்க அடி ஆழமா போறதுதான். இதெல்லாம் 20 மார்க் விஷயங்கள் தான். இன்னும் 80 மார்க்ல பணம். இதை நீங்க தப்பா பண்ணா கூட பிரச்சனை இல்லை, ஆனா இங்க இல்ல காசு. பணங்கிறது இங்க கிடையாது. உங்களோட சைக்காலஜிலையும் உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லயும் தான் பணம் இருக்கு. மற்றது எல்லாமே நீங்க 100% தப்பா பண்ணுங்க. ஆனா அது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா, அது ரெண்டும் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், அது ரெண்டும் நீங்க முழுசா கத்துக்கிட்டீங்கன்னா
நீங்கள் 100% பணம் சம்பாரிச்சுக்கிட்டே உட்காரலாம். நான் சொன்ன மாதிரி சந்ததியாக சம்பாதிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை வந்து விஷயமா இதை தொழிலாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த நாலேஜும் ப்ராக்டிஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அதான் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல என்ன ஆகும், பணம் வந்து உண்டியல்ல வர்ற மாதிரி வரும். இப்போ என்னோட ஸ்டூடெண்டோட இப்போ லைவ் ட்ரேடெல்லாம் பண்ணுறாங்க, ஒரிஜினல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 100 டெமோ முடிச்சு 100 லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு 20-25 ட்ரேடை வந்து நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணேன், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில். அதில் சேராதவங்க கூட இங்கே கீழே வந்து லிங்க் இருக்கும் கமெண்ட்ஸில், அதில் போய் பாருங்கள். கம்யூனிட்டியில் சேர்றதுக்கான லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு 20-25 ட்ரேடு. அதில் எல்லாமே ப்ராஃபிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ₹1, ₹2, ₹3, ₹5 இப்படி தான் வந்திருக்கும். அது எல்லாமே ஷார்ட் டேர்மோட ட்ரேட்ஸ். 1 மினிட்டு, 5 மினிட்டு இந்த மாதிரி எடுத்த ட்ரேடு. அதாவது என்ன அர்த்தம், மைக்ரோ ஷார்ட் டேர்மில் எடுத்த ட்ரேடு. நேற்று தான் இப்போ 1 ஹவரே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1 ஹவர் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹5 இருக்கும். அதிகபட்சம் ₹50, ₹60 ப்ராஃபிட் அவ்வளோதான் வரும். இப்போ 1 ஹவரில் பண்ணும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக மினிமம் ப்ராஃபிட்டே ₹50, ₹100 வரும். அதிகபட்சம் ₹500, ₹1000 வரும். வித்தியாசம் புரியுதா? ஒரு மார்க்கெட்டை வந்து எந்தெந்த அண்டர் வேல்யூவில் அப்ரோச் பண்ணா, ஒரிஜினல் ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், அண்டர் வேல்யூ ப்ளஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் பெரிய பணக்காரன் அதை வாங்கி சேர்க்குறானா, அக்குமுலேட் பண்ணுறானாங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு என்னெல்லாம் ட்ரேடிங் சிஸ்டம், மார்க்கெட்டோட டெப்த் எப்படி இருக்கோ அந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக கிளாரிட்டியாக பண்ணணும். இது எல்லாமே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறப்ப அதுக்காக நீங்கள் உட்காந்து அப்படியே பயந்துக்கிறாதீங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படியா இப்படியாலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே எவ்வளோ எளிமையாக இருக்கோ அது மாதிரி தான் எல்லாமே எளிமையாக இருக்கும். விஷயம் ஈஸி, ஆனால் அதுக்கு பின்னில் இருக்கிற மெக்கானிசம் சாதாரண மெக்கானிசம் கிடையாது. இப்போ பாருங்க, 15 நிமிஷம் இப்படி இருக்கணும்னா 5 நிமிஷம் கேண்டில் எடுத்து 5ஆ உடச்சி இதை அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ 5 நிமிஷம் இது வந்து சும்மா கேண்டில் கிடையாது, பையர் செல்லரோட சென்டிமெண்ட், மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷம் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், பையருக்கும் செல்லருக்கும் சண்டை நடந்து 5 நிமிஷம் இப்படி நடந்தது அப்படின்னா அடுத்த 10 நிமிஷம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். இது ஒரு ரூல். இதை வந்து எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. அதனால தான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு 50%ல பாருங்க, இது அடுத்து ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். இந்த நீங்க மார்க்கெட்லாம் இருந்து இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே எத்தனையோ தலைமுறை ஆகும். ஏன்னா அவ்வளோ டைம் நான் இரவு பகலாக போட்டு உங்களுக்கு சர்வசாதாரணமாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறது, இந்த சேனலை பார்த்தா பாருங்க, இல்லாட்டி இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் தான். ஏன்னா உங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நான் சம்பாதிக்கணும்னு கிடையாது. இவ்வளவு தெளிவாக தெரியுறேன், நான் எவ்வளோ சம்பாதிப்பேன் யோசிங்க. இல்லை என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ட்ரேட் பண்ணுற அத்தனை பேரும் ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ என்கிட்ட நாலேஜ் இல்லைன்னா எப்படி அவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க? அதை யோசிங்க முதல்ல. அதனால தான் நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், உங்களை இந்த தொழிலில் சம்பாதிக்க வைக்க முடியும். அதனால தான் ஓப்பன் சேலஞ்சாக தெனாவட்டா சொல்கிறது. சும்மா விஷயம் இல்லாமல் சரக்கு இல்லாமல் இது வந்து வாய்ச்சாவிடால் பேசலை, ஓப்பன் மீடியா இது. முடியும்னா முடியும். அதனால தான் நான் சேலஞ்சாக சொல்கிறேன். இஷ்டம்னா பாரு, இல்லாட்டி இடத்த காலி பண்ணுற சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த சேனலை நான் கமர்ஷியலாக நடத்தலை. உங்களுக்கு வேணும்னா கற்றுக்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு, அவ்வளோதான் விஷயம். அதனால தான் நான் ஓப்பனாக இங்கே எல்லா விஷயத்தையும் ஒளிமறைவு இல்லாமல் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளோதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா எங்கேயோ போய் பார்த்து என்னத்தையோ பண்ணுங்க. கடைசி வரைக்கும் உங்களால் ₹1 கூட இல்லை, பென்சில் கூட வாங்க முடியாதுன்னு சொல்கிறது நான் சேலஞ்ச் பண்ணி தான் சொல்கிறேன். டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சிஸ்டம், சைக்காலஜி, இது 5ம் சேர்ந்து நீங்கள் 5லேயும் எக்ஸ்பர்ட்டாக இல்லைன்னா உங்களால் ₹1 கூட நீங்கள் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், மொத்தமும் கலண்டு போயிடும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இது 5லையும் நீங்கள் நாலேஜ் வைஸாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி சைக்காலஜிக்கலும் ஃபிட்னஸாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதில் வந்து நீங்கள் 100% சம்பாதிக்க முடியும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஒரு தொழில். இது நீங்கள் முறையாக கற்றுக்கங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை விட்டுட்டு தூரமாக போயிருங்க. சும்மா ஏனோ தானோன்னு அரைகுறை வரியை வச்சுக்கிட்டு உங்கள் பணத்தை போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. இது பயங்கரமாக எங்கேயோ போய் கொண்டே விட்டுரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூசைட்ஸ் மார்க்கெட்டில் நிறைய நடந்துட்டுருக்கு. காரணம் என்ன தெரியுமா? மார்க்கெட்டை வந்து ஒரு சூதாட்டமாக அப்ரோச் பண்ணுறீங்க. இவ்வளோ போட்டால் அவ்வளோ கிடச்சிரும், அது போட்டால் இது கிடச்சிரும், இது வந்தா இது வந்துடும். கண்டிப்பாக வராது. அது மாதிரி நீங்கள் என்னைக்கு ஸ்டாப் லாஸ்லாம் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களோ, நீங்கள் எத்தனை தலைமுறை அந்த மார்க்கெட்டில் இருந்து ட்ரேட் பண்ணாலும் சரி, உங்களால் ₹1 கூட லாபம் சம்பாதிக்க முடியாது. எண்ட் ரிசல்ட்டு 0 தான். உங்களுடைய எண்ட் ரிசல்ட்டு 0 தான். அப்போ ஸ்டாப் லாஸ் வச்சு ஃபியூச்சர்லாம் பண்ணுறாங்களே, ஆப்ஷன்லாம் பண்ணுறாங்களே, அக்கௌண்ட்டிலலாம் உங்களுக்கு காட்டுறாங்களே, யூடியூப்லலாம் காட்டுறாங்களே, கரெக்டு தான்.
எத்தனை பேர் உங்களோட அதோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பனாக காட்டியிருக்காங்க? யாராவது காட்டியிருக்காங்களா? லாபம் தான் சொல்லுவாங்க. என்னென்ன பண்ணேன்னு காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க காட்டுறது என்ன ஆகும்? நீங்க நினைப்பீங்க இன்ட்ராடேன்னு, அப்படி இல்லை. ஒரு 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 ஆப்ஷன் எடுக்கிறவரு ஒரு 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 இன்னையோட ஆப்ஷன் எடுக்கிறாருன்னா அதோட என்ன மெக்கானிசமுக்கு வீக்லி ஆப்ஷனும் எடுப்பாரு. அதோட மெக்கானிசமுக்கு மந்த்லியோட ஆப்ஷனும் எடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன நினைச்சுப்பீங்க? ஒரு ட்ரேடு முடிஞ்சோடனே ஒரே ட்ரேட் எடுத்தேன் 4 லட்சம் வந்தோடனே ஆன்னு வாயை பார்த்துக்கிட்டு வீடு வாசலாம் வித்து உள்ள போடுவீங்க. அந்த அந்த மெக்கானிசம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க. ஆப்ஷன் சொல்லி கொடுக்குற நல்ல பிரபலமான ஆளெல்லாம் பாருங்க. ஆப்ஷன் சொல்லி தருவேன், எல்லாமே இருக்கு. ஆனா 20 லட்ச ரூபா கொண்டு வாங்க, அப்பதான் நீங்க ஆப்ஷனே பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன? அப்ப 20 லட்ச ரூபா கொண்டு வாங்க, இல்ல 30 லட்ச ரூபா கொண்டு வாங்க, அப்பதான் நீங்க ஆப்ஷன்ல பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, அப்ப அவ்வளவுக்கு மெக்கானிசம் பண்ணணும்னு அர்த்தம். அதான அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெறும் 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஆப்ஷன்ல அம்பானி ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்ப எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதனாலதான் சொன்னேன், நீங்க வெறும் பால்வாடி, சும்மா ஒரு குச்சியை கொடுத்தா சப்பிட்டு போயிருவீங்கன்னு சொல்றது காரணம் அதான். வெறும் பால்வாடி. நீங்கெல்லாம் இன்னும் 50 வருஷம் இருந்தாலும் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அடிப்படையே தரல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குச்சி மிட்டாய்க்கு 100 ரூபாய்க்கு வித்தியாசமே தரல. 5000 ரூபாய்க்கு இது கிடைக்குதுங்கிறது குச்சி மிட்டாய் மாதிரி உங்களுக்கு. ஓ சூப்பர், 5000 ரூபாய் போட்டா 10,000 50,000 சம்பாதிக்கலாமா? அப்ப என்ன ஆகும்? ஆனா அந்த 5000 ரூபாயை அவன் பிடிக்கிட்டு போயிடுவான். குச்சி மிட்டாயை காமிச்சு 100 ரூபாய் பிடிச்சிட்டு போயிற மாதிரி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதுதான் உங்களுக்கு நடக்குது. ஆனா இதே தெளிவா பண்றவங்க நீங்க கேளுங்க, அவங்க எல்லாமே பேக்கப் ஃபண்ட் வச்சு தான் மெக்கானிசம் பண்ணி தான் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி ஒரு காலையில் எடுத்துட்டு 1 மணி நேரத்தில் எந்த ட்ரேடையும் அவங்க க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, வந்தால் க்ளோஸ் பண்ணுவாங்க. வரலன்னா அதுக்கு உண்டான ஏகப்பட்ட இது இருக்குல்ல, ஏகப்பட்ட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதெல்லாம் அப்ளை பண்ணி தான் ப்ராஃபிட் கொண்டு வராங்க. அதை தான் மெக்கானிசம். ஆனால் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. புரிஞ்சுங்களா? நீங்க 10,000 ரூபா வச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாலும் அந்த 10,000 வச்சுக்கிட்டே ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த 10,000 நீங்க முழுசா கூட யூஸ் பண்ண தேவையில்லை. 1000, 2000, 3000 வச்சுக்கிட்டே இங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொன்னேன், எது தேவையோ அந்த அளவுக்கு துல்லியமான விஷயத்த நான் சொல்லித் தர்றேன். ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, நம்மளோட யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயாவது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் எடுத்திருக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. கிட்டத்தட்ட 100 வீடியோ தொட போறோம். ஒரு வீடியோல கூட இண்டிகேட்டர் கிடையாது. ஆனா 100% மார்க்கெட் துல்லியமா வேலை செய்யுது. நம்ம என்ன சொல்றோமோ அப்படிதான் மார்க்கெட் அடுத்து மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நான் சொல்லி தரதெல்லாம் ரொம்ப துல்லியமான விஷயங்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்ப நீங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா 100% வராது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டாப் லாஸே வச்சாலும் அதை விட கயர் ஃப்ரேம் ஆன போயிட்டு அங்க மெக்கானிசம் பண்ணி ப்ராஃபிட்டை கொண்டு வருவாங்க. ஓவரால் ஆடு மாடு கோழி மாதிரி. இது நீங்க மறந்துடாதீங்க. கோழி 100 செத்து போச்சுன்னா எவ்வளவு ஆகும்? ஒரு கோழி 100 ரூபானா 10,000 ரூபாய். ஆனா அவங்க சைடுல என்ன பண்ணுவாங்க? அதுக்கு உண்டான பேக்கப் ஃபண்ட் வச்சு மெக்கானிசம் ட்ரேட்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப ஆடுங்கிறது ஒரு இன்ட்ராடே ட்ரேட்ஸ் மாதிரி, மா கோழிங்கிறது ஒரு இன்ட்ராடே ட்ரேட்ஸ் மாதிரி, ஆடுங்கிறது ஒரு வீக்லி எக்ஸ்பைரி, மாடுங்கிறது ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி. கோழி செத்து போச்சுன்னா அந்த லாஸை ரெக்கவரி பண்றதுக்கு, இல்ல கோழியில எடுத்த கோழினா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ட்ராடே ட்ரேட்ஸ் அது நெகட்டிவ்ல போச்சுன்னா அந்த லாஸை ரெக்கவரி பண்றதுக்கு ஒரு வீக்லி எக்ஸ்பைரி ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாம் எடுத்து வச்சு அவங்க மெக்கானிசம் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லிட்டா அப்ப அவங்க எப்படி கிளாஸ் எடுப்பாங்க? அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. எல்லாத்தையும் உங்களுக்கு ஓசில சொல்லிட்டு மங்களம் பாடிட்டு இருப்பாங்களா? பாட மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் கத்துக்கணும். புரியுதா? ஏன்னா அதெல்லாம் பிராக்டிக்கல் ஓரியன்டட், சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது இப்படிதான் அப்படின்னு இருக்காது. இடத்துக்கு தகுந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு மாத்தணும். பவுண்டரிக்கு தகுந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை அலைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? அதெல்லாம் பயிற்சியில தான் வரும். அவன் உட்காந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ என்ன அது அப்படியெல்லாம் பண்ணியுமே அவங்ககிட்ட கேளுங்க. குறைஞ்சபட்சம் நீங்க ஆப்ஷன்லாம் பண்ணணும், ஃபியூச்சர்லாம் பண்ணணும்னா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் இருந்தாதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த வடிவேல் சொல்ற மாதிரி இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு நீங்க நைட்டு 12 மணிக்கு கூட சுடுகாட்டுக்கு போலாங்கிற மாதிரி, நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாடு போக போறேங்கிற மாதிரி 30 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் சர்ப்ளஸா ஃபண்ட் வச்சிருக்கவன் சோத்துக்கு வழி இல்லாதவனா இருப்பான். அவன் எதுக்கு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும்? அவன் கொண்டா இந்த 30 லட்சத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ணாலே அவன் மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பானே. அப்ப யாருக்கு இந்த இந்த தொழில் பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்ன அர்த்தம்? அவங்கள சொல்லி நான் தப்பு சொல்லல. நீங்க ஆப்ஷன் ஃபியூச்சர் இன்ட்ராடே எல்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் குறைஞ்சபட்சம் 20 லட்சம் 25 லட்சம் இல்லாம நீங்க பண்ணி அதோட மெக்கானிசம் எல்லாம் தெரியாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் லாஸ் தான் வரும். இந்த 5000 வச்சுக்கிட்டு பண்றேன், 10,000 வச்சுக்கிட்டு பண்றேன், 1 லட்சம் வச்சுக்கிட்டு ஆப்ஷன் பண்றேன், இதெல்லாம் கடைசி வரைக்கும் லாஸ் தான் வரும். ப்ராஃபிட் வர்ற மாதிரி தெரியும், ஆனா ஓவரால் ரிசல்ட் லாஸ்ல தான் முடியும்.
ஏன்னா காரணம் அதான். ஏன்னா அதோட மெக்கானிசமோட சைஸே அப்படிதான் இருக்கு. அவங்க அவங்க உண்மையை தான் சொல்றாங்க. உங்களுக்கு அது ஏத்துக்க முடியாதுங்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது குறைச்ச காசை வச்சு பண்ணிருவோமா பண்ணிருவோமா பண்ணிருவோமான்றீங்க. அப்ப கடைசி வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறது இல்லை. அவங்க உண்மையை தான் சொல்றாங்க. ஆனா 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் வச்சுக்கிட்டு தான் அந்த தொழில பண்ணணுங்கிற ஆளு ஏன் போய் ஆப்ஷன் பண்ணணும்? அப்ப கம்மியா பண்ணக்கூடிய 10,000 20,000 வச்சுட்டு பண்ணக்கூடிய விஷயத்தையும் பண்ணிட்டு போயிடலாமே. பணம் ஆப்ஷன்ல தான் சம்பாரிச்சாதான் பணம் கிடையாது. எதுல சம்பாரிச்சாலும் பணம் பணம் தானே. பணம் சம்பாதிக்கணுமா ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணுமா? பணம் தானே சம்பாதிக்கணும். அப்ப அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம ட்ரைனிங்ல நீங்க 10 லட்சம் 20 லட்சம் 5 லட்சம்லாம் தேவையில்லை. வெறும் 10,000 20,000 வச்சுட்டு கூட நீங்க இங்கே ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா கொஞ்சமா தான் சம்பாதிப்பீங்க. அதான அர்த்தம். ஒரு ஹோட்டல் இருக்கு, 10,000 வச்சுக்கிட்டு ஒரு வண்டி கடை போட்டா அவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். 10 லட்சம் ரூபா போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சா அவ்வளவு சம்பாதிக்கலாம். பட் மொத்தத்துல சம்பாதிக்கணும், மொத்தத்துல லாபத்தோட இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? 10,000 ஒரு நாள் 20,000 ஆகும்ல, 20,000 ஒரு நாள் 50,000 ஆகும்ல, 50,000 ஒரு நாள் 10 லட்சம் ஆகும்ல. அவ்வளவுதான் விஷயம். டைம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழிலை வளர்த்து 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 டெவலப் ஆகணும். இல்ல எடுத்த உடனே 10 லட்சத்துக்கு போட்டோம்னா தொழிலை வளர்க்க தேவையில்லை. தொழிலை ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட் பண்ணா போதும். மாசம் மாசம் 2 லட்சம் 3 லட்சம் அழகா லாபம் சம்பாதிக்கலாம். இது ரெண்டு ஆப்ஷன் தானே இருக்கு. ஒண்ணு பணம் நிறைய போடணும், இல்லைன்னா டைம் நிறைய போடணும். பணம் நிறைய போட்டா உடனே நிறைய சம்பாதிக்கலாம். இல்லாட்டி கொஞ்சமா பணத்தை போட்டு அதிகமா அந்த தொழிலை வளர்த்து 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 1 லட்சத்தை 10 லட்சம் ஆக்கினா நிறைய சம்பாதிக்கலாம். இவ்வளவுதான விஷயம். வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. அப்ப வெளியில உள்ள இந்த ஆப்ஷன் ப்ராடக்ட் இன்ட்ராடக்ட் ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட். அதாவது என்ன அர்த்தம், நீங்க நிறைய பணம் போட தான் கொஞ்சமா பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. 20 லட்சம் போட்டா அங்க 20 லட்சம் சம்பாதிச்சலாமா? இல்ல. நிறைய பணம் போட்டாலும் கொஞ்சமா தான் சம்பாதிப்பாங்க. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க. கொஞ்சமா சம்பாரிச்சு 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 தான் உங்களோட போர்ட்போலியோவை பெருசா டெவலப் பண்ணுவாங்க. இப்ப நீங்க இந்தியாவில ஆப்ஷன் பெரிய ட்ரேடர்லாம் எடுத்துக்கோங்க. 1% ஒரு மாசம் ரிட்டர்ன் எடுத்தாலே பெருசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையும் அதான். அப்ப யோசிச்சு பாருங்க, 25 லட்சம் ரிஸ்க் எடுத்து 1% ரிஸ்க் ப்ராஃபிட் எடுத்தாலே பெருசு. கன்சிஸ்டண்டா ஆவரேஜா அவங்களோட growth ரேட் வந்து ஒரு மாசத்துக்கு 1.5% 2% இருந்தாலே சூப்பர் ரிட்டர்ன் சொல்றாங்க. புரியுதா? ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆவரேஜா நம்மளோட ரிட்டர்ன்லாம் கிட்டத்தட்ட 5% to 7% சர்வசாதாரணமா மந்த்லி ஆவரேஜ் ரிட்டர்னே சிஏஜிஆரே அந்த அளவுக்கு நம்ம க்ரோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த காம்பினேஷன்ல பண்ணும்போது. அதாவது சிஏஜிஆர்னா என்னது? ஒரு மாசம் 7 எடுத்திருப்பாங்க, ஒரு மாசம் 15% எடுத்திருப்பாங்க, ஒரு மாசம் 3 எடுத்திருப்பாங்க, ஒரு மாசம் 12 எடுத்திருப்பாங்க, ஒரு மாசம் 8 எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி எத்தனை மாசமோ அதெல்லாம் வைக்கிறது தான் ஆவரேஜ் ரிட்டர்ன். இப்போ ஆவரேஜ் ரிட்டர்னே நமக்கு என்ன இருக்கு? ஆவரேஜா நமக்கு வந்து இந்த காம்பினேஷன் ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் லாங் டேர்ம் காம்பினேஷன்ல பண்ணினோம்னா ஆவரேஜே நமக்கு 5%க்கு மேல இருக்கு ஒவ்வொரு மாசமும். இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு சொல்லல, மாசத்துக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கிளாரிட்டியான விஷயம். எவ்வளவு கம்மியா வச்சு பண்ண முடியுது, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ரிட்டர்ன். அது போக இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, நீங்க உட்காந்துட்டு மண்டே உடைச்சிட்டு அந்த ஃபார்முலா படிக்கணும், இந்த ஃபார்முலா படிக்கணும், அதை எழுதணும், இதை பண்ணணும், அது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. புரிஞ்சுக்கிற விஷயத்த சிம்பிளா நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள். இது பச்சை கலரா சிவப்பு கலரான்னு பார்க்குற வேலை மட்டும் தான் உங்க வேலை. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்க. அப்போ 4 தடவை ட்ரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 10 தடவை தப்பு வரும். இதே ஒரு 10 தடவை பண்ணீங்கன்னா அந்த தப்பு என்ன ஆகும்? 4ஆ குறைஞ்சிரும். 20 தடவை பண்ணீங்கன்னா தப்பு சுத்தமாகவே குறைஞ்சிரும். அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். அப்போ அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான தேவையான நாலேஜ் என்ன பண்ணணும்? கம்யூனிட்டி சப்போர்ட் செஷனில் எடுத்துக்கலாம், இல்லை 1-to-1ல எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட நோட்ஸு சம்மரியில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் விஷயம். இப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட விஷயங்கள் இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் என்ன இதில் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ஏனோ தானே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இப்படி ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமான விஷயங்கள் தான். ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லான விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் போயிட்டு அதனால் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேனே. இந்த அளவுக்கு எளிமையான டெக்னிக்கல் சொல்லித்தர்ற யூடியூப் சேனல் உலகத்திலே கிடையாது. அப்படின்னு நான் உலகத்திலே கிடையாதுன்னு நான் சும்மா சொல்லலை, சும்மா சொல்ல முடியாது. உலகத்திலே கிடையாது. கிடையாதுங்கிறதுனால தான் நான் கிடையாதுன்னு சொல்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும் உங்களை ட்ரேடராக உருவாக்க முடியும்னு நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். இது என்னோட 2வது சேலஞ்ச். இப்போ நீங்கள் இப்போ இது வந்து புதுசு கிடையாது. இந்த சேனல்லே கிட்டத்தட்ட 100 பேர் 100 வீடியோஸ் கிட்டத்தட்ட போட்டாச்சு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் லைவ் ட்ரேடே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தான் ப்ரூஃப். அதுக்கான ப்ரூஃபை நான் என்ன பண்ணுறேன், கம்யூனிட்டியில் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை விட என்ன பண்ணுறது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேறு ஆப்ஷனே கிடையாது. இதை விட இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்,
வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும். செக் பண்ணவங்களும் அதுக்கான ரிசல்ட்டை நான் காமிட்டேன். கண்ணுக்கு தெரிஞ்சு அத்தனை பேரோட ப்ராஃபிட்டையும் நேற்று கூட கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணேன். புரியுதுங்களா? அப்போ இன்னும் அதே கம்யூனிட்டியில் இருங்க. இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் அவங்க வந்து மிட் டேர்ம் ட்ரேட்ஸு, லாங் டேர்ம் ட்ரேட்ஸு, இந்த காம்பினேஷன், அதுக்கப்புறம் பேசிவ் இன்கம் ஜோன்லாம் வரும் நீ மார்க்கெட்டில். நிறைய இருக்குது. அதான் சொல்லலையா உங்களுக்கு, ஒரு ட்ரேட் பண்ணும்போது ₹1 தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 100வது ட்ரேடு முடிக்கும் போது ₹100 தான் கிடைச்சிருக்கணும். ஆனால் உங்களுக்கு ₹10,000 கிடைக்கும். அப்போ அவ்வளோ பெரிய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. சும்மா ஒரு ட்ரேடில் ₹1 தானே இருக்குது. உங்களோட ட்ரேட் பண்ணுற ரிப்போர்ட் ₹5, ₹10, ₹30 தானே ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. இதை வச்சு சம்பாதிக்க முடியும்னு நினைக்காது. நான் அடிக்கடி சொல்கிறதான், ஒரு ஃப்ளைட்டு தரையில் நிற்கும் போது சாதாரணமாக தோணும், என்னடா இது எப்படா பறக்க போகுது, இது எப்படா 10,000 அடி 30,000 அடி உயரம்லாம் போகுன்றாங்கன்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட வேகத்தையும் அதோட உயரத்தையும் உங்களால கால்குலேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அக்ரெசிவாக போகும். அதே மாதிரி தான் ஒரு தொழில் ஸ்டார்டிங்கில் அப்படியே மைல்டாக தான் இருக்கும். அதான் நான் சொன்னேன், ₹1 சம்பாரிச்சு என்னைக்கு 100 ட்ரேட் பண்ணாலும் ₹100 தானே கிடைக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 100வது ட்ரேட் அதே மெத்தடில் தொடர்ந்து பண்ணுங்க, ₹100க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணியிருப்பீங்க, கிட்டத்தட்ட ₹1000 ₹10,000 நீங்கள் சம்பாதிப்பீங்க. அப்போ இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் வேல்யூ, அண்டர் வேல்யூ, ஒரிஜினல் ப்ரைஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணும்போது, அது மாதிரி ட்ரேட் ஜோனு, இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனு, இது எல்லாமே கலந்து நீங்கள் மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா உங்களோட 100வது ட்ரேடு முடியும் போது உங்களோட என்ன ஆகும், ₹100 சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க, 1000 10,000 சம்பாதிச்சிருப்பீங்க. அதனால சொல்கிறேன் சார். அதனால் இதில் வர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பழைய வீடியோஸை நீங்கள் பார்த்து தெளிவாக புரிஞ்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு முழுசாக கற்றுக்கிட்டு இதை தொழிலாக பண்ணுங்கள். அது இதுவும் நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கீங்க, சார் என்னால் இப்போதைக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எக்கனாமிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக, எல்லாமே கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணுங்க, இருக்கிற 5000 10,000 தொலைக்காம பேசாம அமைதியா இருங்க. அதானே அர்த்தம். நிறைய பேருக்கு ஏங்க ஆப்ஷன் பண்றீங்கன்னு கேட்டா சொல்றாங்க, சார் அது மட்டும்தான் சார் ₹1000 ₹500 வாங்க முடியுன்றாங்க. யோசிச்சு பாருங்க, வாங்க முடியுங்கிறதுக்காக ஒரு டீ கடை வைக்கணும்னா டீ டீ கிளாஸ்ல இருந்து, பாய்லர்ல இருந்து, கடை அட்வான்ஸ்ல இருந்து எல்லாமே நீங்க வாங்கணும். ஃபர்னிச்சர்ல இருந்து எல்லாமே வாங்கணும். இல்லை சார் என்னால் வெறும் டீ கிளாஸ் மட்டும்தான் சார் வாங்க முடியுது, அதை மட்டும் நான் வாங்கி வச்சுக்கிட்டு டீ கடை ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னா எப்படி இருக்கும்? கடைசி வரைக்கும் பணம் சம்பாதிப்பீங்களா? வெறும் டீ கிளாஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க, அதை வச்சுட்டு ரோட்டில் வச்சிங்கன்னா டீயோட பாய்லர் இல்லை, பால் இல்லை, இது இல்லை, எதுவுமே இல்லைன்னா எப்படி டீ கடை? டீ கிளாஸ் தான் வச்சுருக்கீங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டீ கடை மாதிரி லாபம் வேற வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்போ உங்களை பால்வாடின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது? ₹1000 ₹500 இதுதான் வாங்க முடியுங்கிறதுக்காக வாங்காதீங்க. டீ கிளாஸ் தான் வாங்க முடியுங்கிறதுக்காக டீ கடை ஆரம்பிக்காதீங்க. இது மொத்தமும் என்னைக்கு வாங்க முடியுதோ அன்னைக்கு தானே டீ கடை ஆரம்பிக்க முடியும். அதான அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன், சும்மா இதை பார்த்துட்டு சும்மா ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. உங்களால் முடியாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த நாலேஜ் பத்தாது. இதை தொழிலாக சேவையான அத்தனையும் நீங்கள் கற்று முடிச்சு அதை ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் முடியும். ரெண்டாவது, ஒரு டீமோட சேர்ந்து பண்ணுறீங்க. உங்களை 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 என்ன பண்ணுறது, கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா தான் நீங்க பயம் இல்லாம பண்ண முடியும். கார் ஓட்டுற மாதிரி நீங்களாவே சும்மா அரைகுறைய வச்சுக்கிட்டு, அந்த நான் சொன்னவேல சின்ன குழந்தை கையில சாவியை கொடுத்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணோடனே கார் ஓட்டிடுவேன்னு நினைச்சீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஸ்டார்ட் பண்ற விஷயத்துல இல்ல, கார் மூவ் ஆனவொன்னு தான் அதோட ரிஸ்கே ஆரம்பிக்குது, அதோட ஆபத்தே ஆரம்பிக்குது. சும்மா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தரையில நின்று டரு டருன்னு கத்திக்கிட்டு இருந்த கையில ஒரு பிரச்சனையும் கிடையாது. காரு இதே ஒன்றை போட்டு அமுக்க தெரியாம அமுக்கி மூவ் பண்ணி கார் மூவ் ஆச்சுன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அது எவ்வளவு பெரிய வேகத்துல போகும். மெதுவா போகுமா, வேகமா போகுமா, அக்ரெசிவா போகுமா, ஒண்ணுமே தெரியாது. அதனால தான் சொல்றேன், இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும்தான். இதை பார்த்துட்டு அவ்வளோதாண்டா மார்க்கெட்டில் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சி சும்மா சின்ன குழந்தை கையில் சாவியை கொடுத்த மாதிரி ட்ரேட் எடுத்துடாதீங்க. இருக்கிற காசையும் தொலைச்சிடாதீங்க. இது வந்து வெறும் 5000 10,000 போனால் பரவாயில்ல, உங்களை சைக்காலஜிக்கலாகவும் வீக் ஆக்கிரும். அடுத்து என்ன ஆகும், 50,000 உள்ளே போட சொல்லும், அடுத்து 1,00,000 போட சொல்லும், அடுத்து வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளைலாம் விற்று மார்க்கெட்டுக்குள்ளே போட சொல்லும். அதனால தான் சொன்னேன், இதை பற்றிலாம் நான் பழைய இதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் கேம் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு குடிகார மாதிரி உங்களை ஆக்கிரும் அப்படிங்கிறதுலாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோ நீங்கள் முதல்ல பாருங்கள். இதுக்கு தேவையான ஒரு பேக்கப் இல்லை, முறையாக கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை, அதுக்கான ஃபண்டு இல்லை, பொருளாதார வசதி இல்லைன்னா சும்மா ஏனதானே எதையா பண்ணிட்டு இருக்காதுங்க. வெயிட் பண்ணுங்க, 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் தொழிலை முறையாக கற்றுக்கிட்டா தான் பண்ண முடியும். உங்கள்கிட்ட இல்லைங்கிறதுக்காக அதான் நான் சொன்னேன், உங்களால் டீ கிளாஸ் தான் வாங்க முடியுங்கிறதுக்காக டீ கடை போட முடியாது. முழுசாக டீ கடையை ஆரம்பித்தாதான் டீயை போட்டு கரெக்டாக அவன் கேட்குற மாதிரி கொடுத்தா மட்டும் தான் இப்போ கல்லாவுக்கு காசு வரும், இல்லைன்னா காசு வராது. அதே மாதிரியான விஷயங்கள் தான்.
அதனால இல்லைங்கிறதுக்காக எதையாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. இவ்வளவுதான் இருக்குங்கிறதுக்காக எதையாவது போய் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதை முழுசா வெறித்தனமா இதை நான் கத்தே தீருவேன், இதை ஒரு தொழிலாவே நான் பண்ணியே தீருவேன்னு ஒரு மைண்ட் செட்டோட இருங்க. அது 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல வந்துக்கலாம், 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல வந்துக்கலாம். அது வரைக்கும் இந்த தொழில் பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. புரியுதா? ரொம்ப ஆபத்தானது. 2 ட்ரேடு ப்ராஃபிட்ல முடிஞ்சோடனே எல்லா ட்ரேடும் இப்படிதான் இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படி இருக்காது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, டெக்னிக்கல் வந்து இவ்வளவுதான் இருக்கும். ஆனா டெக்னிக்கல்ல மட்டும் சக்சஸ் கிடையாது. அதான் நான் அடுக்கடுக்கா சொன்னேன். டெக்னிக்கல் பார்க்கணும், அது ஓவர் வேல்யூல இருக்கா, அண்டர் வேல்யூல இருக்கா, இல்லை ஒரிஜினல் ப்ரைஸுக்கு கீழே இருக்கா. ஒரிஜினல் ப்ரைஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன்னு அர்த்தம், அங்கெல்லாம் இருக்கா, அதை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், பெரிய பணக்காரன் வாங்குறானான்னு பார்க்கணும். நீங்கள் பாட்டுக்கு விலை குறையுது குறையுது குறையுதுன்னு வாங்கிட்டு இருக்காதீங்க. 1 ஹவர்லேருந்து 4 ஹவர் போயிருச்சு, அதோட 50க்கு வந்துருச்சு, அதோட வாங்கிட்டு இருக்காதீங்க. அடிச்சு உடைச்சதுன்னா பயங்கரமா உடைக்கும். அங்க பெரிய பணக்காரன் அக்குமுலேட் பண்றானா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் பண்ணணும். உங்களோட ட்ரேடு நெகட்டிவ்ல போச்சுன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை விட ரொம்ப முக்கியமானது ட்ரேடிங் சிஸ்டம். அதை கரெக்டாக அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் சைக்காலஜி, ஆணி வேறே, உங்களோட இதயமே என்னது, சைக்காலஜி தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை ஆப்ரேட் பண்ணுற நீங்கள், அதான சொன்னல, அந்த ட்ரேடு எவ்வளோ தூரம் எவ்வளோ நெகட்டிவாக போனாலும் ரிலாக்ஸாக அப்படியே கால் மேலே கால் போட்டு பணம் சம்பாதிக்கிற மாதிரி மைண்ட் செட். அதாவது என்ன அர்த்தம், ஒரு பட்டாம்பூச்சி உங்கள் மேலே வந்து உட்காரணும். அந்த அளவுக்கு என்னது, அந்த அளவுக்கு நிதானமாக நீங்கள் இருக்கணும். பட்டாப்பூச்சிங்கிறது பணம் மாதிரி. நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நிதானமாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நாலேஜோடு இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு என்னாகும், ஒரு பட்டாம்பூச்சி உங்களை சுற்றி அவ்வளோ பூச்சி மூடுங்கிற மாதிரி அவ்வளோ பணம் உங்களால் எடுத்து செலவு பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்கிறேன், எடுத்த உடனே ஒரு ஒரு உண்டியலில் பணம் விழுகிற மாதிரி விழுகும். அடுத்து என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஒரு பைப்ல இருந்து தண்ணி விழுகிற மாதிரி பணம் விழுகும். அடுத்து என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்கிற மாதிரி தண்ணி விழுகும். உண்டியலில் போடும்போது என்னாகும், ஒரு சின்ன ஒரு டப்பா அளவில் தான் அதோட சைஸ் இருக்கும் உண்டியல். பைப்ல இருந்து தண்ணி பிடிக்கிறோம், ஒரு குடத்தோட சைஸ் எவ்வளோ இருக்கும், உண்டியல் மாதிரி ஒரு 10 மடங்கு 20 மடங்கு பெருசாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம், மழை பெய்யும் போது என்ன பண்ணுவோம், ஒரு குடத்தை வச்சு பிடிக்க மாட்டோம். வீட்டில் 50 குடம் 20 குடம் இருந்தால் கூட 20ஐயும் வரிசையாக வச்சு பிடிப்போம் இல்லையா. அதே மாதிரி வீட்டில் அண்டா குண்டா பெரிய என்னெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் தண்ணி குடிப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ். இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட்டில் டேஸ்ட் பார்ப்பீங்க. சும்மா ஒரு ட்ரேடை பார்த்துட்டு 2 ரூபா தானே வருது, 5 ரூபா தானே வருது, சர்வசாதாரணமாக இதை நினச்சிடாதீங்க. பல்லாயிரம் கோடி பேர் டெய்லி இங்கே வந்து பணத்தை தொலைக்கிற இடம் இந்த இடம். அப்போ அத்தனாயிரம் கோடி பேர் பணத்தை தொலைக்கிற இடத்துல நீங்கள் உட்காந்து அப்படி சிந்தர சேதாரணத்தை நீங்கள் புறக்கினாலே என்ன ஆகுங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. அதோட பொட்டென்ஷியல்லாம் சும்மா உங்களை ஆசை வார்த்தை கடனுங்கிறக்கா இல்லை. இதுதான் 100% உண்மை. அதுக்கான ப்ரூஃபை தான் நான் சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கேன் கம்யூனிட்டியில். ஆனாலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே உட்காந்து ட்ரைனிங் வந்த உடனே வராது. அதுக்கு உழைப்பை போடணும். டெய்லி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் போட தயாராக இருக்கணும். டெடிக்கேட்டடாக டைம் போடணும். அந்த ஆர்டரில் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், கட்டாயம் உங்களை ஒரு ட்ரேடராக 100% உருவாக்க முடியும். அதுக்கான பொறுப்பு என்னோடது. அதை தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. முழுசாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த தொழிலாக பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும்